கேக்குறதா அடியன் பேசுறது? அடியன் கேக்குறது சுவாமி. அடியன் சமயம் அடியன் கேட்கறது சுவாமி. அடியன் 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 சரி. श्रीशैलेश दयापात्रं दिभक्त्यादि गुणार्णवं यतीन्द्र प्रवणं वन्दे ब्रह्मजामातरं मुनिं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुग्मव्यामोदकस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयः सनया विभूतिः शब्दं विदेव नियमेन मदन्वयानाम् आद्यशन कुलपदेर्बकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं शरस्य महता क्वयवट्टनाद श्री भक्तिसार कुलशेखर योगिवाहन भक्ताङ्ग्ररेणुपरकाल यतीन्द्रमिश्रान् जगत्परामसमुनिं प्रणतोऽस्मित्यम् பாய்த்ததிருமந்திரத்தின் மத்திமமாம் பதம் போல் சீர்த்த மதுரக விஷயகலையை ஆர்த்த புகழாரியர்கள் தாங்கள் அருளிச்செயல் நடுவே சேர்வித்தார் தாற்பரியம் சேர்ந்து தென்னரங்கும் சீரருளுக்கு இலக்காக பெற்றோம். தென்னரங்கம் சீரருளுக்கு இலக்காக பெற்றோம். திருவரங்கம் திருப்பதியே இருப்பாக பெற்றோம். தென்னரங்கஞ்சீரருளுக்கு இலக்காக பெற்றோம். திருவரங்கம் திருப்பதியே இருப்பாக பெற்றோம். மன்னிய சீர் மாறன்கலை உணவாக பெற்றோம். மன்னிய சீர் மாறன்கலை உணவாக பெற்றோம். மதுர கவி சொற்படியே நிலையாக பெற்றோம். முன்னவராம் நம் குரவர் மொழிகளுள்ள பெற்றோம். முன்னவராம் நம் குரவர் மொழிகளுள்ள பெற்றோம். முழுதும் நமக்கவை பொழுது போக்காக பெற்றோம். பின்னையொன்று தன்னில் நெஞ்சு பேராமல் பெற்றோம். பின்னை ஒன்றுதனில் நெஞ்சு பேராக பெற்றோம். பிறர் மினுக்கம் பொறாமையில்லா பெருமையும் பெற்றோமே. பிறர் மினுக்கம் பொறாமையில்லா பெருமையும் பெற்றோமே. ஒரே நிமிஷம். வாய்த்த திருமந்திரத்தின் மத்திமமாம் பதம் போல் சீர்த்த மதுரகவி செய்கலையை ஆரியர்தாங்கள் ஆர்த்தவர்கள் ஆரியர்தாங்கள் அருளி செயல் நடுவே சேர்வித்தார் தாற்பரியம் தேர்ந்து. இது மணவாள மாமனிகளுடைய திருவாக்கு. இந்த பாசுரமானது ஆர்த்தி பிரபந்தத்திலிருந்து சொல்லப்பட்டதான விஷயம். இப்ப சொன்ன பாசுரம் உபதேச ரத்தினமாலை பாசுரம். அதற்கு முன்னாடி ஒரு நீண்ட தொடராக அரிசீர் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தத்திலே இல்ல என்சீர் கழிநடி ஆசிரிய விருத்தத்திலே ஒரு தென்னரங்கம் சீரருளுக்கு இலக்காக பெற்றோம். திருவரங்கம் திருப்பதியே இருப்பாக பெற்றோம். மன்னிய சீர் மாறன்கலை உணவாக பெற்றோம். மதுர கவி சொற்படியே நிலையாக பெற்றோம். அப்படிங்கிற இந்த பாசுரமானது ஆர்த்தி பிரபந்தம் அப்படிங்கிற பிரபந்தத்திலிருந்து மணவாள மாமனிகளுடைய திருவாக்கு.
ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மயரணம் அருளப்பெற்ற ஆழ்வார்களுக்குள்ளே சரம பர்வநிட்டையிலே எழுந்துருளி இருந்தவர் ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார். அவ்வாழ்வார் நம்மாழ்வாருடைய சிஷ்யர். எப்படி கூரத்தாழ்வானுக்கு சிஷ்யராக எழுந்துருளி இருந்தாரோ கூரத்தாழ்வான் மூத்தவராக, அதே போல நம்மாழ்வாருக்கு மூத்தவராக எழுந்துருளி இருந்தவர் மதுரகவிகள். ஆனால் நம்மாழ்வாரிடத்திலேயே அடிபணிந்து அவருக்கு அத்தனை கைங்கரியத்தையும் செய்து வந்தவர் மதுரகவிகள். அந்த மதுரகவிகள் சித்திர மாதம் சித்திர திருநட்சத்திரத்திலே அவதாரம் செய்திருந்தார். சித்திரையில் சித்திரை அப்படின்னு சொன்னா இந்த திருநட்சத்திரத்துக்கு ரொம்ப ஏற்றம் என்று கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? 27 நட்சத்திரங்களுக்குள்ளே 13 நட்சத்திரம் முன்னாடி விட்டுடுங்கோ, 13 நட்சத்திரத்தை பின்னாடி விடுங்கோ, மத்தியத்திலேயே இருப்பது சித்திரை நட்சத்திரம். முன்னே 13 பின் 13 அப்படி பார்த்தோம்னா மத்தியமாக உள்ளது. மத்தியத்திலே இருக்கக்கூடியதான இந்த நட்சத்திரத்தை கொண்ட ஆழ்வார் நடு பதமாக இருக்கக்கூடிய நவசப்தத்தினுடைய அர்த்தத்துக்காகவே தான் இருந்தார். சொல்லி போந்ததும் அதுவே, நடந்து காண்பித்ததும் அதுவே. அப்படின்னா நவசப்தம் முதல்ல சொல்றோம் இல்லையோ, நமஹா நாராயணாய நமஹா அப்படின்னு சொன்னா நடுவுல இருக்கக்கூடிய பதத்துக்குத்தான் நமசப்தம் என்று பேர். அந்த நமஹான்னு சொல்றோமே, ந அப்படின்னா நான் எனக்கு உரியவன் அல்லேன், அதான் அர்த்தம். நான் எனக்கு உரியவன் அல்ல. நான் யாருக்கு உரியவன்? நான் எம்பெருமானுக்கு உரியவன் அப்படிங்கிறதான் திரும்ப 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 11 பாசுரங்களாலும் எம்பெருமானுக்கு உரியவன் மட்டுமல்ல, எம்பெருமான காட்டிலும் ஒருபடி மேலாக இருக்கக்கூடிய நம்மாழ்வாருக்கே சொந்தமானவன் அப்படிங்கிறதான் ஆழ்வார் இந்த பாசுரத்துல முழுக்க தெரிவிக்கிறார். சரம பருவநிட்டை, சரமம் கடைசியான உபாயம் ஆச்சாரியருடைய திருவடியே. பாகவத சேஷத்துவமே அதுவே உயர்ந்தது. பாகவத சேஷத்துவம் அதத்தான் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று சொல்லுகிறார்கள். அதத்தான் பாசுரத்துல உபதேச ரத்ன மாலையில அத சொல்ற போது மத்திமமாம் பதம் போல் என்று தெரிவித்தார். மத்திமம் நடுவுல இருக்கக்கூடிய வாய்த்த திருமந்திரத்தின் மத்திமமாம் பதம் போல் திருமந்திரம் இருக்கிறது. வாய்த்த திருமந்திரம் ரொம்ப உயர்ந்ததோ இல்லையோ, நமக்கு உபதேசம் பண்ணதான ஆச்சாரியர் அவர் திருமந்திரத்தை நம்முடைய காதுகளிலே, வலது காதுல ஓதுறார். காதுகளிலேன்னு கூட சொல்ல வேண்டாம், காதுன்னா வலது செவியிலே நமக்கு அவர் ஓதுகிறார். அதை நம்ம கேட்டுக்கிறோம் இல்லையோ. அப்பதான் நமக்கு இதுவரைக்கும் இருந்த ஜென்மா சூத்ர ஜென்மா, அதாவது தாயார் தோப்பனார் நமக்கு கொடுத்ததான ஜென்மா. அது இந்த சதையும் பெண்டவுமாக நாம் பிறக்கிறோம். அவர்கள் அந்த அர்த்தங்கள் எல்லாம் கொடுத்திருந்தா உயர்ந்ததுதான். ஆனால் அவர்கள் வளர்க்கிறார்கள். நமக்கு பிரம்மத்துக்கு அருகாமையிலே கொண்டு செல்லக்கூடியவர்கள் யார் அப்படின்னா ஆச்சாரியர்கள். அந்த ஆச்சாரியர்கள் தான் நமக்கு அர்த்த உபதேசம் பண்ணுகிறார்கள். திருமந்திரம் என்ன, துவயம் என்ன, சரமஸ்லோகம் என்ன, இந்த அர்த்தங்களை எல்லாம் ஆச்சாரியர்கள் நமக்கு எவ்வளவு மகா கிருபையோட நமக்கு உபதேசம் பண்ணுகிறார்கள். ஏன்னா நமக்கு வெளியில இருக்கக்கூடிய இந்திரங்கள் ஒரு பக்கம், இந்திரியங்கள் ஒரு பக்கம், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்திரியங்கள் ஒரு பக்கம். இது ரெண்டையும் சமப்படுத்தி, இந்த சமத்தையும் தமத்தையும் கட்டுப்படுத்தி நாம் பகவானிடத்துல தம்முடைய புத்தியை செலுத்தி எம்பெருமானே தஞ்சம் அப்படிங்கிற சரணாகதி மார்க்கத்திலே கிடந்து திருவடிகளே துவமேவ உபாய பூதோமே பவ இது பிரார்த்தனா மதிசரணாகதி என்று சொல்லுகிறா போலே பகவானுடைய திருவடிகளிலேயே நாம் கிடக்கிறோம். அவனே நமக்கு உபாயம், அவனே நமக்கு உபேயம், அவனே நமக்கு பிராப்யம், அவனே நமக்கு பிராபகம் அப்படின்னு எல்லாமாக இருக்கக்கூடிய தாயே தந்தை என்னும் தாரமே கிளை மக்கள் என்னும் நோயே பெற்றொடிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால் திருமங்கையாழ்வாருடைய திருவாக்கு. தாயாய் தந்தையாய் மக்களாய் மத்துமாய் நீயாய் நீ நின்றவாறு இவை என்ன நாயங்களே என்கிறார் நம்மாழ்வார். அதே போல அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் ஷடகோபன் நம்பியே என்கிறார் மதுரகவிகள். ஆக வாய்த்த திருமந்திரத்தின் மத்திமமாம் பதம் போலே இருக்கக்கூடியது நமசப்தம். அந்த நமசப்தத்துல சொல்லப்பட்டது என்ன? நான் எனக்கு உரியவன் அல்லன். எனக்கு உரியவன் அல்லன். யாருக்கு உரியவன்? எம்பெருமானுக்குரியவன் அப்படிங்கறத சொல்லுதோ. வாய்த்த திருமந்திரத்தின் மத்திமமாம் பதம் போல்
சீர்த்த மதுரகவி செய்கலையை. சீர்த்த மதுரகவி செய்கலை, உயர்ந்தவராக இருக்கக்கூடியவர். வேற ஆழ்வார்கள் எல்லாரும் பகவானை பற்றி கொண்டு, பகவானே நமக்கு உபாய உபயங்கள் பிராபிய பிராபகங்கள் என்ன, பகவானை பிடித்தவர்கள் மத்த எல்லாரும். ஆனா இப்ப ஆழ்வார் விட்டோம், ஆழ்வாரையே பிடித்து கொண்டார். எனக்கு அன்னை என்ன அத்தன் என்ன எல்லாமாக இருக்கக்கூடியவர் இவ்வாழ்வாரே அப்படின்னு சேலே கண்ணியரும் பெரும் செல்வமும் நன் மக்களும் மேலா தாய் தந்தையரும் எல்லாம் அவரே இனி ஆவாரே என்று சொன்னார் நம்மாழ்வார். இவர் பிடிக்கிறார் அன்னையாயத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையார் ஷடகோபனின் நம்பியே என்று தெரிவிக்கிறார் இவ்வாழ்வார். அவருடைய சிஷ்யரொல்லியோ அது மாதா நாராயணா பிதா நாராயணா பிராதா நாராயணா சர்வம் சுகிருது கதிர் நாராயணா என்கிறது உபனிஷத் வாக்கியம். இவர் சொல்லுகிறார், எனக்கு என்னை எல்லா விதமாக என்னை ரட்சித்துக் கொடுப்பவர் ஆழ்வாரே, என்றும் என்னை இகழ்விலன் காண்மினே என்று அத்தனை அன்பாக அவர் மேல இருக்கக்கூடிய பரிவு, அவர் நம்மிடத்தை காண்பித்த நீர்மை, அவர் நம்மிடத்தை காண்பித்த சௌலபியம், அவர் நம்மிடத்தை காண்பித்ததான பரிவு, இதெல்லாம் இந்த ஜீவாத்மாவாக இருக்கக்கூடிய நான் அனர்த்தப்பட்டு போவேனேங்கிற அந்த ஒரு எண்ணத்தாலே எத்தனை ஒரு கிருபை பண்ணுகிறார் ஆழ்வார். அந்த கிருபையினாலேதான் ஆழ்வாருக்கு அவரை விட்டு ஒரு துளி நகர முடியல. ஏன்னா ஆச்சாரியன் செய்கிறதான உபகாரமாவது தூய்தாக நெஞ்சுதன்னில் தோன்றுமேல். மனவாள மாமனிகள் தெரிவிக்கிறார், ஆச்சாரியர்கள் செய்கிற உபகாரம் நமக்கு என்ன பண்ற ஆச்சாரியர்கள்னா உபதேசம் பண்ணுகிறார்கள். என்ன பண்ணுகிறார்கள்? நல்லது இது, கெட்டது இது, பற்ற வேண்டியது இது, பற்ற தகாதது இது என்ன அவர்கள் அதாவது அவர்கள் தெளிந்து கொண்டு பிற்பாடு அத்தை பகுத்து நமக்காக உபதேசம் பண்ணுகிறார்களோ இல்லையோ, அவர்கள் ஏதாவது ஒரு பிரயோஜனத்தை முன்னிட்டு கொண்டு அதை செய்கிறார்களான்னா ஒரு நாளும் இல்லை. பிரயோஜனம் அப்படிங்கிறது சொல்லுவதே பிரயோஜனம், அதுக்கு பிரயோஜனம் கேட்பதே பிரயோஜனம். சொல்லுவதும் கேட்பதும் போதையந்த பரஸ்பரம் என்று கண்ணன் பெருமான் கீதையிலே சொன்னது போல, மச்சித்தாக மத்கத பிராணாக போதையந்த பரஸ்பரம் கதையந்த மாம்பத்தியா துஷ்யந்தி ச ரமந்தி ச என்று கண்ணன் துஷ்யந்தி ச ரமந்தி சன்னு 2 வார்த்தை சொன்னார். கேட்டு சந்தோஷப்படுகிறான், அவன் சொல்லி சந்தோஷப்படுகிறான். 2 விதமாகவும் சொல்லி கேட்டு, கேட்டு சொல்லி, கேட்டு சொல்லினா அவ ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறதோ இல்லையோ. ஆக அந்த பகவானுடைய கதைகளை கேட்பதும் சொல்லுவதுமாக, அதை நினைப்பதும் அதை மரணம் பண்ணுவதுமாக, அதிலே ஊற்றம் இருப்பதுமாக, அதையே நாம் அனுஷ்டானத்திலே கொண்டு வந்தோமே என்னால் பகவான் நமக்கு மீண்டும் ஒரு பிறவி என்பதை கொடுக்காமல் விட்டுடுகிறான் தானே கடன் கீதையில் சொன்னார். ஆஹா, மத்திமமாம் பதம் போல் சீர்த்த மதுரகவி, சீர்த்த மதுரகவி தானும் உயர்ந்ததான மதுரகவிகள் தானும் கொடுத்தது கலை. கலைன்னு சொன்னா வேதம். வேதத்தை இருக்கக்கூடிய அர்த்தத்தன்னோ ஆழ்வார்கள் கொடுத்தார்கள். அந்த ஆழ்வார்கள் கொடுத்தது எப்படி? 4 பிரபந்தம் 4 வேதத்துக்கு சமமாக இவ்வாழ்வார் கொடுத்தார். மத்தைய பிரபந்தங்கள் அதுக்கு இருக்கக்கூடிய அந்த வேதத்துக்கு இருக்கக்கூடிய அங்கங்களை கொடுத்தவர் திருமங்கை ஆழ்வார். மத்தைய பிரபந்தங்கள் எல்லாம் அதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய உப கலைகளா, அதுக்கு இருக்கக்கூடிய உபாங்கங்களாக சொல்லப்படுகிறது. ஆனா மதுரகவிகள் சொன்னதான இந்த பிரபந்தம் இருக்கு, இது நமசப்தத்தினுடைய அர்த்தம். அதனாலதான் அவரும் பிறந்தது சித்தரையிலே, நட்சத்திரங்களுக்கு மத்தியிலே, திருமந்திரத்திலே மத்திமமாம் பதம் போல் இருக்கக்கூடிய ஆர்த்த புகழ் ஆரியர்தான்கள் அருளிச் செயல் நடுவே. அதனாலதான் அருளிச் செயல்ல ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களுக்குள்ளே இது எங்க இருக்கும்னா மத்தியமா இருக்கும். நம்ம எடுத்து பாருங்க, முதலாயிரம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல மத்தியமா வச்சிருப்பாரு அமரநாதிபுரம் கண்டு சிறுத்தாம்பெல்லாம் நடுவுல வரும். ஏன் வருது அப்படின்னா மத்திமாம்பதம்போர். அதுதான் நமசப்தத்தினுடைய அர்த்தத்தை. ஏன் முதலாயிரம்னு வச்சிருக்காளே சுவாமி, முதலாயிரம் அப்படின்னு சொன்னா 6 இருக்கணும். முதல்ல வந்து ஆழ்வார்களுடைய பிரபந்தத்தை பூரா வச்சு விடாம இல்லையோ, முதலாயிரம், முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி, 4ஆம் திருவந்தாதி, திருச்சந்த விருத்தம், அதுக்கப்புறம் நம்ம ஆழ்வார் திருவிருத்தம், திருவாசி, திருவாய், இதெல்லாம் கொண்டு வந்து வச்சிடலாமோ இல்லையா? வைக்கல பாருங்க. அது எப்படி வச்சிருக்கா? முதலாயிரம்னா இன்னென்னலாம் இருக்கணும், அதுல மத்தியில இது வச்சிருக்கணும். 2ஆம் ஆயிரம்னா இதெல்லாம் இருக்கணும். 3ஆவதுல இதெல்லாம் இருக்கணும். 4ஆவது ஆயிரத்துலதான் நம்ம ஆழ்வார் இருக்கு. இப்ப 4ஆவது ஆயிரம்னு சொன்னா இவர் கடைசியில வந்தாரா? கடைசியில வரல. ஆனா பிரபந்தம் என்பது கடைசியில உள்ளது. ஏன்? சரபபாக இவர்தான் அர்ச்சிராதி மார்க்கத்தை நேரே கண்டு பகவான் காட்ட இவர் கண்டு அவர் நேரே போய் சேர்ந்தார் அப்படின்னா தானே பாக்குறார். நம்ம எல்லாம் புறப்பட்டு போகும்போது நம்ம என்ன அர்ச்சிராதி மார்க்கத்தை சேவிச்சுட்டே போறோமா? தெரியாது. பெருமாள் முதல்ல அர்ச்சிராதி மார்க்கத்துல கொடுக்கணும், கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம போகணும். அப்ப
நமக்கு தெரியுமோ என்பதோ தெரியாது. ஆனா ஆழ்வாருக்கு சொல்றார் பகவான், பாரியா ஆழ்வார, அழி தேவரி இருக்கு, அர்ச்சிராதி மார்க்கத்திலே கூட்டு கொண்டு செல்கிறோம், எங்கெங்க என்னென்னலாம் இடமெல்லாம் வருதுன்னு ஒண்ணு காட்டே போறாராம் பெருமாள். அதெல்லாம் காட்டுண்டு போய் மேல திருமாமணி மண்டபத்துக்கு கொண்டு வரைக்கும் மோதி சேர்த்துட்டார். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டப தந்தமில் வேறு என்பது தடியரோடு இருந்தவை கொந்தலர் ஒழிச்சு குருகூர் சடகோபன்னு கடைசி பதிகமாயிருந்து. ஆஹா, பரபக்தி பரஞான பரமபக்திங்கிற திசையெல்லாம் ஏற்பட்டது ஆழ்வாருக்கு. இப்படி மத்திமமாம் பதம் போல் சீர்த்த மதுரகவில் செய்கலையை ஆர்த்த புகழாரியர்தாங்கள் அருளி செயல் நடுவே சேர்வித்தார். அதை கொண்டு வந்து ஆளுநர் நடுவில் வந்து வச்சா தாற்பயம் சேர்ந்து. இதுதான் தாற்பயமாக இருக்குமே தவிர தனியா ஏதோ ஒரு காரணம் நட்ட நடுவில் கொண்டு வந்து எதுக்காக வச்சிருக்கா சுவாமி, தேடுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு சுவாமி, இதுல எங்க இருக்கு அதுல எங்க இருக்குன்னா 24 பிரபந்தங்கள் உள்ளது. மொத்தம் 24 பிரபந்தம். அதை நம்ம ஒண்ணு எங்கெங்க இருக்குங்கிறத பாக்கணுமோ இல்லையோ, அந்த புஸ்தகத்தை எடுத்து ஸ்ரீகோஷத்தை எடுத்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு எங்க எது இருக்கு, 10 நாள் உற்சவம்னா எதை முதல்ல சேவிக்கிறா, எதை பின்னாடி சேவிக்கிறா, எது ஒவ்வொரு நாளைக்கும் எத்தனை 100 பாசுரங்களை சேவிக்கிறா, எப்படி சேவிக்கிறா, அத்தியன உற்சவம்னா எப்படி சேவிக்கிறா, சந்நிதிகள்ல எப்படி சேவிக்கிறா, இதெல்லாம் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. அதை விட்டுட்டு அரமணிக்கு ஒரு தூரம் எத்தையோ போடுறான் அத்தை பாக்குறேன்னு சொன்னோம்னா நம்முடைய மனதுதான் கலங்கப்படும். கலங்கி கலங்கி கலங்கா பெருநகரம் போகணும் அப்படின்னு ஆசைப்படுபவர்கள் இந்த கலக்கக்கூடிய விதத்தை பார்க்கலாமா? அது பார்த்தா எவ்வளவு ஒரு அனர்த்தம் ஏற்படும். நம்ம வாழ்வதே இங்க ஒரு பெரிய அனர்த்தம் தான். இந்த அனர்த்தத்துக்குள்ள இருக்கும். சம்சாரமாகிற பெருங்கடலிலே விழுந்து நோவுபடார் பிள்ளை லோகாச்சாரியர். சம்சாரங்கிற பெருங்கடலாம். இப்போ சோழ நாட்டுல எல்லாம் போனோம்னா கேணி இருக்கும். இந்த கேணி ஏதோ 10-15 அடி 20 அடிக்குள்ள தேர்த்தம் வந்துடும். ஆனா கொங்கு நாடு, இந்த கோயம்புத்தூர் பக்கம் ஈரோடு கொங்கு நாடு அந்த பக்கம் போனோம்னா கிணறு இருக்கு பாருங்க, பெருசா இருக்கும், அதாளமா இருக்கும், பார்த்தோம்னா தலை சுத்தும். அப்ப அதுல விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க, யாரோ ஒருத்தர் ஏதோ தவறி போய் ஏதோ விழுந்துட்டான்னு விழுந்துட்டான்லாம் சொல்ல முடியாது, விழுந்துட்டே இருக்கேன்னு சொல்லணும். அவ பிரசன்ட் கண்டினியூஸ்ல தான் சொல்லணும். இப்ப இங்க நான் சோழ நாட்டுலன்னா விழுந்தே தபோன்னு விழுந்துட்டே அப்படி சொல்லலாம். ஆனா அங்க சொல்ல முடியாது, விழுந்துட்டே இருக்கேன்னு சொல்லணும். ஏன்னா அத்தனை அடி போகணும். விளையாட்டுக்காக சொன்னேன். சம்சார மண்டலமாகிற பெருங்கடலிலே விழுந்து நோவு வருகிறோம். இந்த சம்சாரத்துக்கு இருக்கக்கூடியதான் நிவர்த்தகமாக, சம்சார நிவர்த்தகமாக இருக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னா பகவத் விஷயம். பகவத் விஷயத்தை காட்டிலும் உயர்ந்தது பாகவத விஷயம். பாகவத விஷயத்தை காட்டிலும் உயர்ந்தது இது ஆச்சாரிய விஷயம். இந்த ஆச்சாரியனுக்கு நாம் பண்ணுகிற ஆச்சாரியனிடத்திலே பிரேமம், அந்த அன்பு கனத்திருக்க வேண்டும். பிள்ளைவலகாரையில் தெரிவிக்கிறார், எம்பெருமான் பக்கலிலும் ஆச்சாரியன் பக்கலிலும் எம்பெருமான் பக்கலிலும் கிருத்தஜனாய் போருகையும். ஏன்னா எம்பெருமானிடத்துல ரொம்ப விசுவாசமா இருக்கு. ஏன்னா பெருமாள் நம்ம கொடுத்த ஜன்மாவே ரொம்ப வசதியாவது, இது கொடுத்த ஜன்மாவே ரொம்ப வசதி. இப்ப நம்ம ஒண்ணுமில்ல, காலை சுத்தமா இல்லைன்னு சொல்லுவோம், இடுப்பு தான் இருக்கு. இப்ப அவர் எப்படி சன்னிதிக்கு போவார்? கையாலே தள்ளிட்டு போகணும், எவ்வளவு கஷ்டம் அவருக்கு. நம்மளெல்லாம் பார்த்தா எத்தனை பொறாமையா இருக்கும். நம்ம யாரை பாக்குறோம்? பெரிய பங்களால உட்கார்ந்து இருக்கணும் பாக்குறோம். நம்ம பார்க்கலாமா? பார்க்கறது கூடாது. ஆனா நம்ம பாக்குறோம். ஏன் பாக்குறோம்னா பொறாமை. இந்த பொறாமை அதுதான் மணவாள மாமன் எழுதியிருக்கா, பிறர் மினுக்கம் பொறாமை இல்லாத பெருமையும் பெற்றோமே. திருவரங்கத்துல வாடுறோமே, பொறாம இருக்கணுமா? திருவரங்கத்துல வாழுகிற போது எம்பெருமானை பத்தி துதிக்க போயிட்டோம்னா ஒருத்தர் நன்னா இருக்காருன்னா நன்னா இருக்காரு அப்படின்னு ஆனந்தப்பட வேண்டுமே தவிர உடனே நமக்கு பேக்ரவுண்ட்ல ஓடும். அப்படியே இவர் எப்படி நன்னமா இருப்பார், எவ்வளவு சம்பாதிப்பார், எத்தனை வச்சுட்டு இருப்பார், எவ்வளவு இருக்குமோ ஏதோ அப்படின்னு பேக்ரவுண்ட்ல கால்குலேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். அது நம்ம பண்ணுவது கூடாது. நினைச்சு பார்ப்போமே, இந்த பாசுரத்தை ஞாபகம் வச்சுப்போமே, பிறர் மெனுக்கம் பொறாமை இல்லா பெருமையும் பெற்றோமே, தென்னரங்கம் சீரருளுக்கு இலக்காக பெற்றோம், திருவரங்கம் திருப்பதியே இருப்பாக பெற்றோம், மன்னிய சீர் மாலங்களை உணவாக பெற்றோம், மதுரக விஷப்படியே நிலையாக பெற்றோம். இதெல்லாம் நினைச்சுட்டா கடைசியில சொல்றார், இதெல்லாம் பிறர் மினுக்கம், பிறத்தியார பார்த்து பொறாமை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு வரணும். அப்படின்னா அது எவ்வளவு உயர்ந்த நிலை. ஆஹா, இதத்தான் சேர்வித்தார் தாற்பயம் தேர்ந்துன்னு சொல்லி மணவாள மாமணிகள் தானும் உபதேசத்தனமாக சேவித்தார். அப்படி உயர்ந்த ஒரு வியக்தியாக இருந்தவர் தான் மதுரகவி ஆழ்வார். இது வரைக்கும் 9 பாசுரம் சொல்லிட்டே வந்தார். ஒண்ணுமனாலும் செலுத்தாம் கட்டுன்னப்பன் ஏபெருமா என் என்னப்பனில் என்னப்பன் அப்படின்னார். பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் தன்னொப்பார் இல்லப்பன் தாழ்வடைந்தார்க்கு துன்பம் இல்லைன்னு உபலியப்பனா பெருமாள் இருக்கார்.
இவர் என்ன சொன்னார், என் அப்பனில் அப்படின்னு விட்டார். கண்ணினோ சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய வருமாயன். இவருக்கு திடீர்னு பயம் வந்துடுது. நம்ம ஆற சொல்ல வந்துட்டு இருக்கோம், நம்ம ஆறு சொல்ல வந்து கொண்டிருக்க திடீர்னு ஆறு சொல்றோம். கண்ணு சிறுத்தாம்பினால்னா தாமோதர விற்த்தாந்தத்தை சொல்றது போல இருக்கே, எதுக்கு அவரை சொல்லணுமா அப்படின்னு நினைத்து கொண்டு உடனே என்னப்பனில் ரூட்டை மாத்தினார். என்னப்பனில் தென்குருவோ நம்பி என்னக்கால், நம்பி என்னக்கால். இதுல விடாம சொல்ற வியாக்கியானத்துல வேற நம்பி எல்லாம் சொல்லல, திருக்குறுங்குடி நம்பி தான் சொல்ற. திருக்குறுங்குடி நம்பி சொல்லல, திருக்குறுகூர் நம்பியே சொல்ற. திருக்குறுங்குடி நம்ப மறந்து கூட சொல்லல, ஏன்னா அவர் வேண்டாம். எனக்கு வேணும் என்பது திருக்குறுங்குடி நம்பியினுடைய கிருபையினாலே அவதாரம் பண்ண திருக்குறுகூர் நம்பி, அவர் தான் எனக்கு வேணும். ஏன்னா நேர சேவிக்கிறேனே, நேர பாக்குறேனே, நேர கைங்கரம் பண்றேனே, நம்மளை போலவே வாழ்றா, நம்மளை போலவே வசிக்கிறார், நம்மளை போலவே சாப்பிடுறார், நம்மளை போலவே பேசுறார், ஹாஸ்யமா பேசுறார், கோமா பேசுறார், சாத்விகமா பேசுறார், உபதேசம் பண்றார், இவ்வளவு சொல்றாரு, நம்மள மாதிரியே இருக்கா சுவாமிகள் அப்படின்னு அந்த ஆச்சாரியன் மேல இருக்கக்கூடிய பிரீத்தி மிகுதியினாலே ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார் இவ்வளவு பாசுரங்கள் பாடினாரோ இல்லையோ, இவ்வளவு பாசுரத்தை பாட பாட என்றும் என்னை இகழ்விலன் காண்பினே மிக்க வேதியர் வேதத்தின் பொருள் நிற்கப்பாடியன் நெஞ்சுள் நிறுத்தினான். நம்ம நெஞ்சுக்குள்ள நிறுத்திட்டாராம். ஆழ்வார் சொல்றார், என் நெஞ்சுக்குள்ள நிறுத்திட்டாராம். எவ்வளவு வேதசாராம்ப வேத ரகசியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என்னுடைய நெஞ்சுக்குள்ளே ஆழ்வார் நிறுத்தினார். வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்துன்னு ஆழ்வார் அங்க தெரிவித்தார். இப்போ வேதம் மிக்க வேதியர் நன்னா வேதத்தை அத்தியனம் பண்ண அந்த அர்த்தங்கள் மிக்க வேதியர் வேதத்தினுள் பொருள் நிற்கப்பாடி. ஏன்னா சாமவேத சாரமாக இருக்கக்கூடிய அந்த பிரபந்தத்தினுடைய தாற்பயத்தை பூரா தானும் இதிலே பாடி, தமிழிலே பாடி நமக்கா மனசுக்குள்ள வந்து நல்லா நிறுத்திட்டாருனா. அப்ப நின்னுக்கணும் இல்லையோ, நின்று கேட்கணும் இல்லையோ, அத சொல்றார். இவ்வளவு உபகாரம் பண்ணிருக்காரு இல்லையோ, இந்த உபகார ஸ்மிருதி அதைத்தான் இங்க சொல்ல போறா. உபகார ஸ்மிருதின்னு கீழே 2 பாசுரத்தை சொல்லியிருக்கேன். இப்ப இது 3வது பாசுரம். ஆழ்வார பண்ணியதான உபகாரம் இருக்கு, அத எதை கொண்டு நாம் திருப்பி சேர்க்க ஆச்சாரியர்களிடத்துல போய் நம்ம அவள் உபதேசம் பண்ணிருக்கா, திருமந்திரத்தினுடைய உபதேசத்தை பண்ணிருக்கா. பண்ணோம்னா இதுக்கு என்ன சம்பாவனை கொடுக்கலாம்? திருமந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டா சம்பாவனை சாமி எவ்வளவு கொடுக்கலாம்? ஒரு 1000, ஒரு 2000, ஒரு 10,000. சரி, எவ்வளவு கொடுத்தா சரியா இருக்கும் அப்படின்னா, திருமந்திரத்துக்கு விலை கிடையாது. நம்ம எவ்வளவு கொடுத்தாலும், கீழே ஒரு நாள் சொல்லியிருக்கேன், ஆழ்வார் பண்ண உபகாரம் எம்பெருமான் பண்ண உபகாரம் அப்படி சொல்லியிருக்கேன். இப்ப என்ன பண்ணணும், இந்த பக்கம் போட்டுக்கணும். இப்படி இதே கூட போட்டு இப்படி போட்டு இந்த பக்கம் ஆழ்வாருடைய உபகாரம், ஆழ்வார் நமக்கு பண்ணதான உபதேசம் உபகாரம். ஏன்னா ஆழ்வார் கொடுத்த பிரபந்தம் இருக்கும் இல்லையோ, இந்த பிரபந்தம் சாமவேத சாரம் இருக்கட்டும், உபனிஷத்தினுடைய அர்த்தம் இருக்கட்டும், அதை தவிர பாகவத சேஷத்தத்துல நாம் எப்படி ஊன்றி கிடக்க வேணுங்கிற உபதேசம் பண்ணாரோ. கீழே சொன்னேன், நெடுமார்க்கடிமைங்கிற பதிகத்தாலும் பயிலும் சுடரொளி மூர்த்திங்கிற பதிகத்தாலும் நமக்கு பாகவதர்கள் தான் நமக்கு சுவாமிகள் அப்படி சொன்னா, இந்த பாகவதர்களை நம்மோட சேர்த்துக்கிற அளவுக்கு நமக்கு மனசு வரணுமா இல்லையா? நம்மோட சேர்ந்து இருக்கிற மனுஷனே நம்மளால புரிஞ்சுக்க முடியல, பகவானை எங்கேருந்து புரிஞ்சுக்கிறது? இது அடிக்கடி சொல்லுவேன், நம்மோட இருக்கிற மனுஷன் கூட இருக்கிறவனே நம்மளால புரிஞ்சுக்க முடியல. நான் போய் பகவானை தெரிஞ்சுக்கிறேன், பகவான் என்னவா தெரியுது? ஏதோ வாச்சோ விவர்த்தந்தை அப்பிராபிய மனசாசுக்கு ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் அப்படின்னு உபனிஷத் சொல்லுகிறது. யார் ஒருத்தன் பயப்பட மாட்டான்னா, பகவானை பரபிரம்மத்தை நன்னாக ஒருத்தன் புரிந்து கொள்ள அப்படியே துடிக்கிறான், அவன் தெரிஞ்சுக்கிறான். எம்பெருமான தெரிஞ்சுக்கிறான்னு சொன்னா அவனுக்கு வித்தியாசம் இருக்கும் இல்லையா? அவனுக்கும் எம்பெருமான தெரிந்து கொள்ளாதவனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இருக்கும். அப்ப எம்பெருமானை தெரிந்து கொண்டான் அப்படின்னு சொன்னா அவன் உலகத்துல எதுக்குமே பயப்பட மாட்டான். அதுதான் சொல்றது, ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் என்று தது வேதி குதஷநீதி என்று உபனிஷத் வாக்கியம் தைத்திரிய உபனிஷத்து தெரிவிக்கிறது. ஆழ்வார் பண்ண உபகாரமானது எப்படி இருக்க? இங்க இருக்கு. நம்ம அவருக்கு திருப்பி பண்றோம்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு இருக்கும்? சுமாரா சுவாமி ஒரு கல்யாணத்துக்கு போகணும், அந்த கல்யாணத்துக்கு போன போது அவர் சுவாமி பத்திரிக்கை கொடுத்தார், சுவாமி அவசியமா எழுதுறது, சுவாமி வந்தா தான் கல்யாணமே நடக்கும் அப்படின்னு விட்டார். நம்ம உடனே நினைச்சிட்டோம், ஓஹோ நம்ம போனதுக்கு அப்புறம் தான் அவ திருமணங்கள் தாரணமே பண்ண போறா அவ்வளவு இருக்கு, ஆனால் நம்ம முதல்ல போயிடணும். எத்தனை மணிக்கு முகூர்த்தம் அப்படின்னு போட்டா அதுல போட்டிருக்கும் 8:45 10:15 மணிக்குள்ளாக உதயாதி நாழிகைக்குள் இத்தனை நேரத்திலே இந்த லக்னத்திலே திருக்கல்யாணம் கன்னிகாதானம் செய்து கொடுப்பதாய்
பெரியோர்களால் ஆச்சாரியர்களால் நியமிக்கப்பட்டு இது நடக்க இருக்கிறது. அவசியம் பந்துக்களோடு இஷ்டமித்திர பந்துக்களோடு வந்து நடத்தி கொடுக்க வேணுமாய் பிரார்த்திக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இங்கனம் அப்படின்னு போட்டிருப்பார். இங்க சம்மதி சுவாமி போட்டிருப்பார். உடனே நம்ம என்ன பண்ணி சொல்றோம், நம்மளைத்தான் இவர் பிரத்யேகமா கூப்பிடுறார், என்னோட அழைப்பு இவர் இல்லாம எதுவுமே நடக்காது போல இருக்கு, நம்மளைத்தான் வருந்தி வருந்தி அழைக்கிறார் அப்படி சொல்லிட்டு காலங்காத்தால போய் உட்கார்ந்துருக்கோம். அங்க போய் உட்கார்ந்துட்டு பெருமாளுக்கு இங்க திருவாராதனம் இல்லை, இன்னைக்கு காத்தால பெருமாளுக்கு இல்லை, திருவாராதனம் இல்லை. எதுக்கு சுவாமி, நான் கல்யாணத்துக்கு போனேன், கல்யாணத்துக்கு போனா திருவாராதனத்தை கட்பட்டு போகணும்னு இருக்கா? அப்படி இல்லையோ இல்லையா? பகவான் முதல்ல அவர் தான் பிரதானம் நமக்கு. அடியனுடைய மாதாமகர் அவளெல்லாம் நிறைய இருக்கக்கூடிய பிராப்தத்தை பெற்றே நடிகை. அவளை சொல்லும்போது காலம்புறேன், இன்னைக்கு பெருமாளுக்கு என்ன தெளிவு பண்றதா இருக்கே அப்படின்னு கேட்பார் அடியனுடைய மாதாமகர். இன்னைக்கு பெருமாளுக்கு என்ன பண்றதா இருக்கே, கடைசியில் நம்ம தான் சாப்பிட போறோம். பகவான் கண்டு அருளுகிறானே தவிர கொண்டு அருளுவது கிடையாது. அவர் மட்டும் கொண்டு அருள ஆரம்பித்து விட்டால் கண்டு அருளுவதற்கு ஆள் இருக்காது இல்லையா? பெருமாள் மட்டும் நித்தியப்படிய கொண்டா பட்டணம் படி, நான் வாட்டுக்கு அட்டுக்கு சோத்து பருபதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் எல்லாத்தையும் பட்டணம் படி எல்லாத்தையும் தானே சாப்பிட்றேன்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டாருன்னா அவர் உலகம் உண்ட பெருவாயின் எதையும் சாப்பிடுவார். இப்ப நம்ம கொடுக்கறமே, நம்ம கொடுக்கணும் இல்லையோ, இவன் கொடுக்கறதே ஒண்ணுமில்லை, ஏதோ 2 வாழைப்பழம் இருக்கிறதுலே நக்கனியா சின்னதா இருக்கிறதா கொண்டு வந்து பெருமாளுக்கு கண்ட்ரோல் பண்றா, ஏதோ சொல்லியிருக்காளே அப்படின்ட்டு அதை விட்டுட்டு ஏன் பெருமாள் மாதுளம்பழம் சாப்பிட வேண்டாங்கிறாரா, இல்ல முந்திரி பருப்பு வேண்டாங்கிறாரா, இல்ல நமக்குத்தான் சக்கரை இருக்கு பேரிச்சம்பழம் சாப்பிட முடியாது, இந்த பழம் சாப்பிட முடியாது, நமக்கு சக்கரை இருக்கு, பெருமாளுக்கு ஒண்ணு கிடையாது. அவர் மருத்துவராய் நின்ற மாமணிவண்ணன் அவர் தான், அவருக்கு எதுவுமே கிடையாது. ஆனா அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு மாத்திரம் நமக்கு கொஞ்சம் சுணக்கம் வரும். பெருமாளுக்கு கொடுத்துட்டா எல்லாத்தையும் அர்ச்சக சுவாமியை எடுத்துட்டு போடுவாளே அப்படின்னா, இதெல்லாம் இப்படி எல்லாம் ஒரு நினைவு வரலாமா? வரக்கூடாது. பகவானுக்கு கண்டருள பண்ணுகிறோங்கிற ஒரு எண்ணம் மட்டும் இருக்கணுமே தவிர, எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்கான் பெருமாள், அவன் கொடுத்ததுக்கு நான் திருப்பி கொடுக்கிறேன்னு சொல்ல முடியுமா? நம்மால ஒரு நாளும் சொல்ல முடியாது. நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம், நிறைய வச்சுக்கிறோம். ஆனா பகவானுக்கு கொடுப்பதற்கும் பாகவதர்களுக்கு கொடுப்பதற்கும் மாத்திரம் நமக்கு அப்பதான் இருக்கிற ஊர்ல இருக்கிற கூட அத்தனை கால்குலேஷனும் ஞாபகம் வரும். நம்ம எக்கனாமிஸ்டா மாறிடுவோம். எக்கனாமிஸ்டா மாறிட்டு அதுல வேற நம்ம போட்டு ஒன்னொன்னு சார்ட்டட் பண்ணி இத்தனை கணக்கு, இது இவ்வளவுக்கு, இது இவ்வளவுக்கு, இது இவ்வளவுக்குன்னு சொல்லி அத்தனை கணக்கு போட ஆரம்பிச்சிருவோம். ஆனா பகவான் நம்ம பார்த்து இவன் இப்படி எல்லாம் கூட ஒருத்தர் வியாபாரம் பண்ண முடியும், சரி பரவாயில்ல கொடுக்கறத கொடுக்கட்டுமே அப்படிங்கிறார். அவர் நின்றுட்டு இருக்கார். அடுத்த நாள் வந்து இவன் திருவாராதனை பண்ணணுமே. அப்ப காலங்காத்தால போயிட்டோம்னா, கல்யாணத்துக்கு போயிட்டா பெருமாளுக்கு திருவாராதனம் இல்லை. பார்த்தா அவ நம்ம கொஞ்சம் போய் இருந்தோம்னா சுவாமி நம்ம பார்த்துக்க கூட மாட்டாவ. வந்தீரா சுவாமி ரொம்ப சந்தோஷம் தெரிஞ்சிருக்காது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடியே ஊருக்கு முன்னாடியே போய் உட்கார்ந்து விடுவோம். அது செய்யலாமான்னா அன்னைக்கே அவன் மேடையில எல்லாம் போட்டு வச்சிருப்பான், அதுல உட்கார்ந்துட்டு இந்த இலை அந்த இலையோட இடிக்கும், அந்த இலையோட பிரசாதம் இங்க வரும், எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு நல்லா வெத்தலை போட்டு சிவக்க நாம் வெளியே வருவோம். அப்படின்னு சொன்னா பகவானுக்கு பண்ணுவதை விட்டுட்டு நம்ம போனோம்னா அது எவ்வளவு ஒரு தகாத செயலாக மாறும். பண்ணிட்டு போங்கட, அங்க போய்தான் பண்ணணுமா அப்படின்னா அது தேவையில்லையோ. ஆக பகவான் பண்ணதான உபகாரத்துக்கு நாம் நிச்சலும் பகவானுக்கு அவனுக்கு திருவாராதனத்தை பண்ணியே ஆகணும். அது பண்ணலைன்னா உள்ளதுக்கு ஒரு முழம் குட்டை அப்படின்னு ஆயிடும். அப்ப அது வேண்டவே வேண்டாமோ இல்லையோ. அப்ப ஆழ்வார் பண்ண உபகாரத்தை காட்டிலும் பகவான் பண்றதான உபகாரம் இருக்கே அது பரவாயில்ல. ஆழ்வார் தான் எனக்கு ரொம்ப நிறைய பண்றார். ஆழ்வார் விஷயத்துல எது செய்தாலும் அது நாம் ஒரு நாள் திருப்பி கொடுத்தோம் அப்படிங்கிறது ஒரு நாள் வந்துடாது. எந்த விஷயத்தை கொடுத்தாலும் சரி, அவருக்கு ஆச்சாரியன் செய்த உபகாரமானது தூய்தாக நெஞ்சுதன்னில் தோன்றுமே. உண்மையாக மனசுல படுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவான், தேசாந்தரந்தான் இருக்க மனம்தான் பொருந்த மாட்டாதுன்னா எங்கேயோ போய் உட்காந்துருப்போம். அப்ப அங்க போய் இருக்க முடியுமான்னா இருப்பதற்கு மனம் இடம் கொடுக்காது. இருக்கோம் அப்படி சொன்னா என்ன அர்த்தம், அது தோன்றவில்லை என்றுதான் அர்த்தம். அப்ப அது தோன்றெடுத்துனா நம்ம தேசாந்தரந்தான் இருக்க மனம்தான் பொருந்த மாட்டாது. நம்ம இங்க இருக்கோம், பக்கத்துல இருக்கோம்னா ஏதோ போறோம் வரோம் செய்கிறோம். இந்த திருமந்திரத்தையும் தயத்தையும் சரமஸ்லோகத்தையும் உபதேசம் பண்ணதான பஞ்சசம்ஸ்காரம் சாதித்ததான ஆச்சாரியர்களை அவரவர்கள் வருஷத்துக்கு ஒரு தரம், வருஷத்துக்கு 2 தரம், வருஷத்துக்கு 3 முறையாவது அவசியமாக போய் சேர்க்க வேண்டும். அவரை சேவிச்சுட்டு
சுவாமி ஏதோ 2 சத்விஷயங்களை சாதிக்க வேண்டும். அவருக்கு என்ன அவ கேட்டா ஒரு நாள் எத்தையும் இத்த கொடு அத்த கொடுன்னு அவர்கள் ஒரு நாள் கேட்க போவது கிடையாது. ஆனா நாம் தான் அதை புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். நமக்கு எம்பெருமானார் நியமனம் பண்ண 74 சிம்மாசனாதிபதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களிடத்துலதான் நம்ம போனோம். அங்க போய் தான் அவர்களிடத்துல தண்டம் சமர்ப்பித்து பஞ்சசம்ஸ்காரத்தை பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். அது ஏன் சுவாமி இதை பண்ணிட்டா தானா அப்படின்னா சொல்லப்பட்டுள்ளது, உபனிஷத்துக்களிலே சொல்லப்பட்டுள்ளது. சரி, எம்பெருமானார் தான் இதை ஏற்படுத்தினாரனா? எம்பெருமானார் ஒரு நாளும் அதை ஏற்படுத்தவில்லை. உபனிஷத்துக்களிலே சொல்ல அர்த்தங்களைத்தான் தான் அது அப்படியே நாளடைவுல போய்விடுமே என்பதற்காக சுவாமி தானும் ஆரம்பித்தார். ஏன் அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு ஊர்த்தமுன்றத்தினுடைய விசாரமே நடந்திருக்கு. ஊரத்தாழ்வானும் தானும் எம்பெருமானாரும் ஊர்த்தமுன்ற எதுக்காக சாதிச்சுக்கிறோம், திருமண்காப்பு எதுக்காக சாதிச்சுக்கிறோம், அதனுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேச்சு நடந்திருக்கு. ஏன் ராவானுசருக்கு கீழே இருந்தாரோ இல்லையோ, சிஷ்யராக எழுந்தருள் இருந்தாரோ இல்லையோ, அவர் தான் பரவ அத்வைத்தியாக எழுந்தருள் இருந்தார் யாதவ பிரகாசன். அவருக்கும் எம்பெருமானார் அவருக்கு ரொம்ப சந்தேகம் வந்தது, இப்படி எல்லாம் உண்டா? ஏன்னா அவர் இருக்கார், வயசானவரா இருக்கார். எம்பெருமானார் அங்க அதாவது ஆச்சாரிய பீடத்தை நிர்வகித்துக் கொண்டு பொழுது அங்க கடைசியில சொன்னா, தாயார் சொன்னா, நான் நிறைய தப்பெல்லாம் பண்ணிட்டேன் போல இருக்கே, இப்ப நான் போய் இந்த உலகத்தை நான் பண்ண பாவத்துக்கு எல்லாம் போய் இந்த உலகத்தை 3 தடவை சுத்தி வந்தா தான் சரியாகும் போல இருக்கே, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, ஒரு நிமிஷம் அந்த அப்பேற்பட்ட யாதவ பிரகாஷர் சொல்றார், 3 முறை இந்த உலகத்தை சுத்தி வர வேண்டும் போல இருக்கிறதே. அப்படி சொல்ல போதுதான் அவ தாயார் சொன்னா, இல்ல வேண்டாம், எம்பெருமானார 3 முறை பிரதட்சணம் பண்ணி வந்தால் அதுவே போருமே அப்படின்னு சொல்லி முடித்தாள் அவள். அதுக்கப்புறமா இங்க வந்தா ஊர்த்த குன்றத்தினுடைய விசாரம் பூரா பண்ணி முடிச்சார் புறத்தாழ்வாரிடத்தை. அதுக்கப்புறம் தான் சாமான்யமா அவர் ஒன்னும் அப்படியே விசிட்டாத்வைத சம்பிரதாயம் பெருமானாருடைய திருவடியில விழுந்தார் அப்படிங்கிறது இல்ல. பல விசாரங்களை செய்துவிட்டு பிற்பாடுதான் சேர்ந்தார் அப்படின்னு பாக்குறோம். ஆக ஆச்சாரியர் செய்த உபகாரத்துக்கு பார்த்தோம்னா இந்த உலகத்துல எதுவுமே அதோட உயர்ந்ததாக இருக்காது அப்படிங்கிறது. இவனுக்கு அவர் உபகாரம் பண்ண விஷயம் இருக்கு. சர்வேஸ்வரன் என்ன பண்ணி இருந்தாலும் இன்னொரு சர்வேஸ்வரம் பிறக்கணுமா? எப்படி சர்வேஸ்வரம் பண்ற உபகாரம் இருக்கோ இல்லையோ, அதுக்கு இவன் எத்தனை திருப்பி பண்ணா முடியாது இல்லையோ, அதே போலத்தான் இன்னொரு சர்வேஸ்வரன் பிறந்து அவன் எத்தனை கிருப பண்ணினா இவன் வாழ்ந்து நன்னாக உஜ்ஜீவிப்பானோ, அது மாதிரி இன்னொரு சர்வேஸ்வரம் பிறந்தாதான் ஆச்சாரியம் பண்ணினதுக்கு நம்ம ஏதோ கொஞ்சமாவது திருப்பி கொடுத்தோங்கிற ஒரு ஸ்திதி ஏற்படுமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நடக்க போவதே கிடையாது. இன்னொரு சர்வேஸ்வரன் ஏதாவது உண்டா? எம்பெருமான் ஒருத்தர் தான் இருக்க போறார். அப்ப அது போலத்தான் அத்தனை பெருமை உடையது ஆச்சாரியருடைய கிருபை அப்படிங்கிறதா. என்னைக்குமே நம்ம பண்ற காரியமானது ஆச்சாரியர் நமக்கு பண்ற உபகாரத்தை விட குறைவாத்தான் இருக்கும். ஒரு நாளும் ஆச்சாரியர் செய்கிற உபகாரத்துக்கு மேலாக இருக்காது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளணும். அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றா. ஆச்சாரியம் பண்ற உபகாரம் எப்படி இருக்கான்னா, இந்த உலகம் கீழே பாதாளத்திலேருந்து ஆரம்பிச்சு மேல இருக்கக்கூடிய சத்தியலோகம் வரைக்கும், ஏன் அதுக்கு மேலே போனா கூட 50 கோடி விஸ்தீர்ணமான அண்டம் அப்படின்னு பராசர மகரிஷி விட்டு புராணத்துல சொல்றார். 50 கோடி அது எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னா 50 கோடி விஸ்தீர்ணம் அப்படின்னா 500 கோடி மைல். ஒரு யோஜனை அப்படின்னா 10 மைல். 50 கோடி 500 கோடி மைல் அப்படின்னா 500 கோடி மைல் தூரம் இருக்கான். அது எவ்வளவு கணக்குன்னு பாத்துக்க முடியாது, நமக்கு தெரியாது. இந்த உலகத்தை ஒரு தடவை பூரா ஆகாய விமானத்துல ஏறி உட்கார்ந்து இந்த உலகத்தை ஒரு தடவை சுத்தி முடிச்சுட்டு வந்தோம்னா 30,000 மைல் 40,000 மைலுக்கு மேல கிடையாது. எப்படி உலகத்தையே ஒரு தடவை சுத்தி வந்தோம்னா 35,000 மைல், அதுக்கு மேலே கிடையாது. 30 ஜாஸ்தி, 35,000 மைல் தான் ஓடும். ஏன்னா பூரா எல்லாமே ஜலத்துல இருக்கு. 60, 65, 55, 60 விழுக்காடுக்கு மேல எல்லாம் ஜலம்தான் இருக்கிறது. ஒரு 35, 40 விழுக்காடு தான் நிலம் இருக்கு. அதுலயும் புதுசா வந்த நிறைய நாடுகள்லாம் இருக்கு. காடு காடா இருந்தது, அதெல்லாம் எடுத்து வட்டி அதை பண்ணார், இப்படி இவர் இங்க போனார் அங்க போனார், கப்பல்ல வந்தார் இது வந்தார் எல்லாம் சொல்லி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கணக்கே ஒரு 400 வருஷத்துக்கு தான் அவளுக்கு வரலாறே. அவ்வளவுதான். நம்ம அதுதான் ஒரு மோகமா இருக்கு. 400 வருஷம் வரலாறு வாழ்றது.
நம்மளோட இருக்கு. எம்பெருமானாருக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அவதாரம் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி பாருங்க ஆழ்வார்கள் அவதாரம், அதுக்கு முன்னாடி பாருங்க துவாபரிகம், திரேதாயுகம். இப்படி பார்த்தோம்னா நம்மளுடைய கணக்கெல்லாம் பல லட்சம் வருஷங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சம்பிரதாயம் நம்மளோட. இதெல்லாம் நம்ம எவ்வளவு பெருமையாக இருக்க வேணும்னா, அதனாலதான் பாரத வருஷே பரத கண்டேன்னு சொல்றோம். பாரத வருஷத்திலே பரத கண்டத்துல இருக்கக்கூடிய நாமெல்லாம் எத்தனை உயர்ந்தவர்கள் தெரியுமா? அதாவது ஒரு முக்கியமான விஷயம், தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்த ஜப்பான் கிழக்கு நாடுகள் இருக்கோ இல்லையோ, ஜப்பான் நாடு இருக்கோ இல்லையோ, அங்க இருக்கிறவா சொல்வாளாம். என்ன சொல்வாளான்னா, அங்க இருக்கிறவாளுக்கு இந்த இந்திய தேசத்தை பத்தி மனசுக்குள்ள என்ன இருக்குன்னா, அவளை கேட்டா அவ சொல்லுவாளா, என்னைக்காவது ஒரு நாள் நானும் பாரத தேசத்திலே பிறப்பேன், எனக்கு மோட்சம் ஏற்படும்ங்கிற எண்ணம் அவளுக்கு மனசுல இருக்கான். ஜப்பான்காரவாளுக்கு மனசுக்குள்ள இருக்காது. அப்படின்னா அவளுக்கு என்ன தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கா, பாரத கண்டத்திலே பிறந்தோம் என்னால் மோட்சம் எம்பெருமானுடைய திருவடிகளை போய் சேருவதற்கு ஒரு பிராப்தம் ஏற்படும்ங்கிற எண்ணம் இருக்கோ இல்லையா, அது எங்கிருந்து அவ தெரிஞ்சுட்டு இருக்காலும் தெரியாது, புராணங்களே தான் தெரிஞ்சிருக்கணும். அப்ப அதை அவர்கள் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, நாம் அதற்காக நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம இந்த தேசமே நமக்கு பிடிக்கல, இது அப்படி இருக்கு அது அப்படி இருக்குன்னா ஒண்ணும் இல்லை. எம்பெருமானுடைய திருவடி நிலைகளுக்கு மேலே ஒரு விஷயத்த நம்ம நினைச்சிட்டோம்னா உலகமே நமக்கு கட்டமா தான் தெரியும். அதுக்கு மேல இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா வேற எதுவுமே நமக்கு கட்டமா தெரியாது. அப்படிதான் நினைச்சுக்கணும். அதை பார்த்தோம்னா ஆச்சாரியனுடைய உபகாரமானது அத்தனை பெரிதாக உள்ளது. அப்படி சொல்லிட்டா 50 கோடி விஸ்தீர்ணமான அண்டத்தை கொடுத்தா கூட அதுவே இவனுடைய கிருபைக்கு கீழே தான் உள்ளது. பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிவான் உயில் நின்னார் குடில் சோழ் குருகோர் நம்பி முயல்கின்றேனுந்தன் மொய்கடற்கன்பையே. பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான் உயில் நின்னார் குடில் சோழ் குருகோர் நம்பி முயல்கின்றேனுந்தன் மொய்கடற்கன்பையே. பயன் நன்னாகிலும், பயன்னா என்ன, பாங்குன்னா என்ன, எந்த ஒரு காரியத்தை மற்றவருக்கு செய்கிறோமோ அதுல பிரயோஜனமா பண்ணிட்டோம் அப்படின்னா அது பயனே இல்லை. ஒருத்தரை ஒரு விஷயத்த நம்ம பண்றோம், ஆனா அதுல ஒரு பிரத்யுபகாரத்தை எதிர்பார்த்து விட்டோம் அப்படி சொன்னா பயனில்லை. பாங்கலராகிலும் பயன் நன்னாகிலும் பாங்கல்லராகிலும், பயன் அப்படி சொன்னா இந்த விஷயத்த நான் பண்ணதுனால இந்த பயன் அப்படின்னா இது வியாபாரம். அப்ப எந்த காரியத்தை மற்றவாளுக்கு செய்கிற பொழுது இது பிரயோஜனம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா, பிரயோஜனம் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யறோம் இல்லையோ, அப்பதான் அது பயனாகுது. பயன் அப்படின்னா பயனில்ல செய்து பயனில்ல நெஞ்சு, பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சு. பயன் அல்ல அப்படின்னா பிரயோஜனம் அல்லாத மற்ற விஷயங்கள்லாம், திருமாலிருஞ்சோலை மலைக்காக நம்மாழ்வாருடைய பாசனம், பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சு. ஒரு விஷயத்த பண்றோம், அது எம்பெருமான தொழுவதை காட்டிலும் உயர்ந்ததாக வேற என்ன இருக்க முடியும்? வேற ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரி ஏதோ பண்ணி பயனில்லாத ஒரு காரியத்தை செய்தோம் என்கிற விஷயம் உனக்கு வேணுமா? வேண்டாமோ இல்லையோ, அதுதான் காரியம் பண்ணு, ஆனா பிரயோஜனத்தை எதிர்பார்த்தத்தை பண்ணினோம் என்னால் அது பயன் என்று ஆகாதல்லவா? அப்ப அதுதான் பயன் அன்னாகிலும். ஆழ்வாய் எனக்கு பண்ண காரியம் இருக்கே அது எவ்வளவு உயர்ந்ததுன்னா, அவர் பண்ணது என்னைக்கான அவர் நினைச்சிட்டாரா, இவனுக்கு நான் பிரயோஜனமாக ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு என்னைக்கான நினைச்சாராம்? அப்படி மட்டும் ஆச்சாரியர்கள் நினைப்பார்களான்னா ஒரு நாள் நினைக்க மாட்டான். இது சொல்றோம், இது செய்யறோம், அதனால இவர்கள் எல்லாம் நம்மால் கொண்டுதான் இவர்கள் எல்லாம் நன்றாக தெரிந்து கொண்டார்கள் அப்படின்னு இன்னைக்கான அவ சொல்லுவாள்னா சொல்லவே மாட்டா. எங்க தாத்தா பண்ணா, எங்க அப்பா பண்ணா, எங்க முத்தாத்தா பண்ணா, அதனால நாமும் பண்றோம். பல பேருக்கு சொல்லுவா, சுவாமி இவர் ஏதோ ஒரு மோட்டிவோட தான் சுவாமி பண்றாரு, இல்லைன்னா சும்மா ஆடுமா அப்படின்னு சொல்லுவாள் இல்லையோ. அப்ப அப்படின்னா அது சொல்லிட்டோம்னா அது அவர்களுடைய எண்ணம், நம்மளுடைய எண்ணம் அது கிடையாது இல்லையோ. அப்ப அவ எப்படி நினைச்சுக்கூடா, ஒரு ஆழ்வார் இது மாதிரி ஏதோ ஒரு பிரயோஜனம் மதுரைகளுக்கு இதெல்லாம் சொல்றோம், அதனால அவருக்கு நல்லது நடக்கும், அவர் இதெல்லாம் பண்ணுவா அப்படின்னு அவர் நினைத்துக் கொள்கிறாரா அப்படின்னா ஒரு நாள் அவர் எந்த பயனையும் எதிர்பார்க்கல. அப்படி இருக்கக்கூடிய பயனன்னாகிலும் பாங்கலராகிலும், எப்படி பிரயோஜனம் இல்லாவிட்டாலும் சொல்கிறதான ஹிதம், பிரயோஜனமே இல்லை, அதாவது ஒரு பிரயோஜனமே இல்லாமல் அப்படின்னா
எந்த ஒரு பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காமல் என்ன பண்றார், நமக்கு ஒரு ஹிதத்தை சொல்லிட்டே இருக்க பாருங்க. இது சொல்றதுனால இவர் நமக்கு பிரத்யுபகாரமாக இதை பண்ணுவார் அப்படின்னு நினைச்சு சொல்கிறார்களா? ஒரு நாள் சொல்றது இல்லையோ. அதனால அவர்கள் ஹிதத்தை உபதேசம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு தோன்றது இத நான் சொல்றேன், கேட்கறது கேட்காதது அப்படின்னா கேட்கறது உன்னுடைய பொறுப்பு அப்படி சொல்லி முடிச்சிருவாள். தவிர மேற்கொண்டு கேட்காததுங்கிற ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டாவா. ஆஹா, எதற்கு இதை எதற்காக செய்தார்கள் ஆச்சாரியர்கள் அப்படின்னா காரணம், இவர்களுடைய அனர்த்தம் பொறுக்க மாட்டாதே, பயனன்னாகிலும் பாங்கல்லராகிலும். காரணம் என்ன, இந்த லோகத்துல இருக்கக்கூடிய மக்கள் அனர்த்தப்படுகிறார்களே. அனர்த்தம் அப்படின்னா இந்த சம்சார மண்டலத்திலே இவர்கள் காம குரோத லோப மோக மத மாத்சரியங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஈடுபட்டு பகவானை தெரிந்து கொண்டிருக்க வேண்டி இருக்க மற்றவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு பகவானை மட்டும் விட்டுறாள். அப்படி இருக்கலாமா? அப்படி இருக்கக்கூடாது இல்லையோ. அப்ப இவர்கள் பண்ணக்கூடியதான இவர்கள் செய்யக்கூடிய காரியம் அனர்த்தப்பட்டு போகிறார்களே. இந்த அனர்த்தப்பட்டு போயிட்டா அப்படியே மனுஷ ஜென்மா வந்திருக்கோம், வந்துட்டோம் எல்லாரும் அதுல பாதாளத்தை விழுந்துட்டோம்னா எவ்வளவு இருக்கு. இதைத்தான் ஆழ்வார் திருப்பான ஆழ்வார் சொன்ன போது அவர் இந்த பாரமாய பழவினவத்தறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான், வைத்ததன்னி என்னுள் புகுந்தான். அறமாய பழவினவத்தறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான், வைத்ததன்னி என்னுள் புகுந்தான். பாரமாய பழவினை இது செய்யணும். அதாவது சாஸ்திரம் சொல்லிருக்கு, இத பண்ணு இத பண்ணாது. இப்ப இத பண்ணுன்னு சொன்னதுல ரெண்டு விஷயம். பண்ணுன்ன போது செய்யலாம், செய்யாம இருக்கலாம். செய்தோம்னா புண்ணியம், செய்யலைன்னா பாவம். ரெண்டு எடுத்தா. அதே போல பண்ணாதே அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. அப்ப அதை செய்வது செய்யாம இருக்குது. அப்ப பண்ணாதேன்னு சொல்றதை செஞ்சா பாவம், பண்ணாம இருந்துட்டேன்னா புண்ணியம். ஆக ஒரு விஷயத்துல இத்தனை இருக்கு பாருங்க. அப்ப இந்த பாபங்கள் எல்லாம் நமக்கு வந்துடுதோ இல்லையோ, இந்த மாதிரி அனர்த்தப்பட்டு கிடக்காமல் இருப்பதற்காக அவர்கள் என்ன பண்றா, உபதேசம் பண்றா. ஆனா அந்த உபதேசத்தை கேட்டு நாம் பயன்பெற வேணுமே. இப்படி உபதேசித்தவர்கள் தான் உண்டோ. நம்ம லோகத்துல இப்படி எல்லாம் உபதேசம் பண்ணாரா? பிரயோஜனமே இல்லாம உபதேசம் பண்றவா, இவன் அனர்த்தப்பட்டு போகிறானே என்பதற்கு உபதேசம் பண்ணவா ஆனால் இருக்காளா அப்படின்னா ஆச்சாரியர்கள் இருக்கா. ஆனா இது எம்பெருமானார் காலத்துல எம்பெருமானார் பண்ணார். ஆச்சாரிய புருஷர்களுடைய திருக்குமாரர்கள் எல்லாம் அவெல்லாம் எங்கேயோ தகாத இடத்துக்கு போயிட்டு இருந்திருக்கா. இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது அப்படி சொல்லி உபதேசம் பண்ணி அவளை நல்வழிப்படுத்தி திருத்தி கொண்டு வந்து காலக்ஷேபத்துல எல்லாரும் வாங்கும் அப்படின்னு சொல்லி எல்லா காலக்ஷேபத்திலாம் வந்து உட்காந்து வச்சார். 10 நாள் முடிச்சு இவாளுக்கு பழைய வாசனை விடல. ஒரு நாள் பார்த்தா காலக்ஷேபத்துக்கு யாருமே வரல. சுவாமி கேட்டார், எங்க வாழலாம் காணோம். ஆனா சுவாமி இதெல்லாம் முடியுமா, அவ எங்க இருந்தாலும் அங்கேயே போயிட்டா சுவாமினா. சுவாமி புஸ்தகத்தை மூடி வச்சுட்டார். மூடி வச்சுட்டு நேரம் அவ இருக்கிற இடத்துக்கு போனா. அவனா அவங்களுக்கு வெக்கமா இருக்கு, வராதே சுவாமி, வாண்டாம் 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 வாண்டான்னா. நீ வாண்டான்னு சொன்னாலும் எனக்கு வேணும். எனக்கு வேணும்னா என்ன, எம்பெருமானுடைய சொத்து நீ. உன்னை விடுவது எனக்கு பொறுப்பாக இருக்க முடியாது. உன்னை நான் கூட்டு போகணும், உட்காந்து வைக்கணும், உனக்கு சொல்லணும். காது திறந்தே இருக்கு. வாய் சொல்றவளுக்காவது வாய் திறக்கணும். இப்படி திறக்கணும், கையாட்டணும், காலாட்டணும், எத்தையோ சொல்லணும். இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கோம் இல்லையோ. எத்தையோ இல்லை, இதுதான் சொல்ல போறோம். இருந்தால் அப்ப இது காது மாத்திரம் திறந்தே இருக்கு பாருங்க. சொன்னால் விரோதமிதாகிலும் சொல்லுவன் கேள்மினோ, என் நாவிலின் கவி ஒருவர்க்கும் கொடுக்கிலேன். ஆழ்வாரே சொன்னார், சொன்னால் விரோதம் இது. இப்படி இதெல்லாம் சொன்னா விரோதம் தான், ஆனாலும் விடமாட்டேன், சொல்லத்தான் போறேன் அப்படின்னு உபதேசம் பண்ணார் எம்பெருமான். அதாவது நம்மாழ்வார் இங்கே இந்த உபதேசம் பண்ணவர்கள் இப்படி உண்டோ, பயனே இல்லாம பண்ணுவாளா? சிசுரோபசாரம், அதுதான் பாங்கலராகிலும் சிசுரோபசாரம். இப்ப நமக்கு சுஷ்ரூஷை அப்படி சொன்னமா இல்லையா, அதுதான் சுஷ்ரூஷை பண்ணுபவர்கள் உண்டோ. யார் இப்படி உபதேசம் பண்ணா அப்படின்னு கேட்டா, அப்பதான் சொன்னா சீதா உபதேசம் பண்றாள். யாருக்கு உபதேசம் பண்ணா? ராட்சசனுக்கு உபதேசம் பண்ணா. அவன் இங்கேருந்து கொண்டு போயிட்டானோ இல்லையோ, அசோகவனத்துல இருந்தா. அவன் எப்பேற்பட்டவன்னா புலஸ்யருடைய ரிஷியினுடைய வம்சத்திலே வந்தவன். அவன் புலஸ்ய வம்சத்துல வந்தவன்.
ஆனா தன்னுடைய சுபாவம் அந்த மாதிரி இருந்ததுனால ராட்சசன் அப்படின்னு கொல்லப்பட்டான். ஆனா அவன் அசோகவனத்துக்கு உள்ளுக்குள்ள சீதா பிராட்டிய வந்து நித்தபடியே, ஏன்னா அவன் பெண்ணுடைய விருப்பம் இல்லாமல் தொட்டானா தலை உடிச்சு போட்டு இருக்கு, அதனாலதான் தொடவே இல்லை அவன். அது அவன் உள்ள வந்தான்னா சீதா பிராட்டி அசோகவனத்துல வந்து பாக்குற போது கூட அவன் நிர்பந்திப்பான். அப்படி பண்ற போது கூட அவன் வேதங்கள்லாம் ஓதிண்டே வருவான். இதெல்லாம் சுந்தரகாண்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தை ஓதிண்டே வருவானாம், வேதத்திலேயே வருவானாம், புடைசூட வருவானாம். வந்து இது மாதிரிலாம் சொல்லுவான். இல்லைன்னு அப்பா உபதேசம் பண்ணிருக்கா. யாருக்கு? ராவணனுக்கு யாரோ காதுல சங்கு ஊதுறதுன்னு சொல்றாங்க. அது அவளுக்கு காது படமாட்டேங்குது. வேகமா ஊதினா என்னது அப்படின்னு கேட்பா. ஏன்னா அவளுக்கு அந்த இந்திரியம் வேலை செய்யல. இப்ப என்ன பண்றது? இப்ப ராவணனுக்கும் அதே மாதிரிதான். அவனுக்கு சொல்லிட்டே இருக்கணும். என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஐயா மித்திரம உபயோகம் கருத்தும் ராமஹா என்று சொன்னாவும் உபதேசம் பண்ணிருக்கா. தான் ஐயா நீ ராமனோடு நீ ராஜாவா, நீ வந்து ரொம்ப ராஜாவா இருக்க, அதனால நீ ராமனிடத்துல நீ பகமை காட்டாதே. ராஜா ராமனாக இருக்கக்கூடியவன் அவன் வந்து உன்னை முடிச்சிருவான். அது எப்படி மனுஷன் என்ன முடிப்பான் அப்படின்னு அவனுக்கு ரொம்ப ஒரு கர்வம், அகங்காரம், அகங்காரத்தோடு இருந்தான். அப்படி இருந்தாலுமே கூட அவன் சொன்னான், ஐயா நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், அவன் இடத்துல நீ வந்து சரணாகதி எல்லாம் அடைய வேண்டாம், ஒரு நண்பனாக கை கோத்து கொள்ள போருமே. மித்திரம் ஓபீகம் கர்த்தும் ராமஹா, ராமனோடு மித்திரனாக அவனுடைய கையை கோத்து கொள்ளலாமே, இது பண்ண மாட்டியா அப்படின்னு சொன்னாள். சீதா பிராட்டி உபதேசம் பண்ணாள். அவளுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ஒரு பிரயோஜனம் இல்லை. அதான் பயனல்லாகிலும் பயனன்னாகிலும் பாங்கலராகிலும், இதுதான் ஆழ்வார் பண்ணது. திருத்திப்படி கொள்வான்னு சொன்னா பகவான் என்பவன் திருத்திப்படி கொள்வான். ஆனா ஆழ்வார் செயல் நன்றாக திருத்திப்படி கொள்வான். யாக்கையா நோட்டி பண்ணிருக்கா? பகவான்கிறவர் சாதாரணமா திருத்தி பண்ணி கொள்வாராம். ஆனா நன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணுவாரா நம்ம ஆழ்வார்? செயல் நன்னாக நன்னா இதை செய்யுட்டாரா அப்படின்னு அவர் மேல இருக்கக்கூடிய பிரியத்தினாலே அப்படி செய்வாராம். ஆஹா உள்ளும் புறம். இதுக்கு இன்னொரு ஆச்சரியமான ஒரு லௌகிகமான ஒரு திட்டாந்தத்தை சொல்றா. ஒண்ணு சீதா பிராட்டி உபதேசம் பண்ணிருக்கா, அவளுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ராவணனுக்கு உபதேசம் பண்ணா என்ன, அவனுக்கு பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன, எப்ப அப்படி நடந்துட்டானோ அவனுக்கு செய்தால் என்ன செய்யாட்டி என்ன, ஒன்னும் பிரயோஜனமே இல்லை. ஆனாலும் உபதேசம் பண்ணாலும் இல்லையா, அதுல வேற நீ ஒரு நண்பராக மாறி கையை பிடித்துக்கொள். இது யாரான்னு சொல்லுவாளா? சொன்னா. அதே போல ராவன் என்ன சொன்னா, அவன் மித்திரபாவேன சம்பிராப்தன் நத்தஜேயங்கதஞ்சன தோஷோ எத்தபி தத்சாது. ராமன் சொல்ற வார்த்தை இது. ஐயா மேல இருக்கான் வீஷணன் இருக்கான், வீஷணனை கூட்டிட்டு வா, அவனை ஒண்ணும் பண்ணாது. நேத்திக்கு வந்து நீ, இன்னைக்கு வந்திருக்கான் அவன், அதனால நீ அவனும் ஒண்ணுதான். என்ன கொஞ்சம் நீ கொஞ்சம் சீனியாரிட்டி கூட, அவ்வளவுதான். நீ முந்தா நாள் வந்த, இவன் நேத்திக்கு வந்திருக்கான், அதனால என்ன ஆச்சு? இப்போ அவன் வந்திருக்கான், அவனை கேடு கூட்டு வா அப்படி சொன்ன போது அப்ப சொல்றா, மித்திரபாவேன சம்பிராப்த. சரி அவன் விபீஷணா, சரி இருக்கட்டும், அவனை கூட்டு வா. சரி அவன்கிட்ட தோஷம் இருந்ததுன்னா, அவன் என்ன விபீஷண சரணாகதி பண்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு தீர்த்த மாட்டு இங்கே ஒரு இடத்துல ஒரு தேர்த்த மாட்டு வந்தானா? தேர்த்தமெல்லாம் ஆடவே இல்லையே, அவன் அப்படியே தான் வந்தான். சரணாகதி பண்ணுவதற்கு முன்பாக சரி சுவாமி தேசம் காலம் நேரம் இதெல்லாம் பார்த்துட்டு சரணாகதி பண்ணுவாள்னா, அதுக்கெல்லாம் அந்த விசேஷம் மேலாம் வேண்டவே வேண்டாம்ட்டான். பூர்வாச்சாரியெல்லாம் வேண்டவா வேண்டாம், எப்படி இருக்கோ அப்படியே. சரி பறவை இருந்தது, ஜட்டாயு மகாராஜா இருந்தார். ஜட்டாயுவுக்கு அவர் என்ன பட்சி ஜாதி, பட்சியாக இருக்கக்கூடியவர் என்னைக்கானோ அதுக்கு அதிகாரம் உண்டா? சரணாகதி பண்ணுவதற்கு அதிகாரம் உண்டா? பட்சின்னு சொன்னா அது கர்மஞான பக்தி யோகமே பண்ணுவதற்கு அதிகாரமே இல்லை. அதுக்கு பெருமாள் மோட்சம் கொடுத்தார். கஜேந்திர ஆழ்வானுக்கு மோட்சம் கொடுத்தார். ஒரு யானை முடிச்சார், ஒரு யானைக்கு கொடுத்தார். ஓரானை கும்புசித்து ஓரானை கோள்வெடுத்த போரானை, திருமடல்ல பாசுரம். ஒரு யானை முடிச்சார், குவலையாபீடத்தை முடித்தார். அந்த யானை முடிச்சார், அது கம்சனுடைய இடத்துல இருந்து குவலையாபீடத்தை ஓரானை கொம்புசித்தார், முடித்தார். ஓரானை கோள் விடுத்தார், அத்தை காப்பாத்தி கொடுத்தார். கஜேந்திர ஆழ்வான கொடுத்தார். ரெண்டுமே யானை தானே, ரெண்டையுமே முடிச்சாருன்னா அப்ப பகவான் பண்ணுகிற காரியங்கள் எல்லாம் அவன் பண்ணுவது அப்படி சொன்னா அது துட்ட நிரசனத்துக்காக ஏற்பட்டதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. இங்கே திட்டாந்தம் என்னன்னா, ஒரு பிரயோஜனத்துக்காக சீதா பிராட்டி, அவளுக்கு என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் இல்லை. ராமன் சொன்னது
தோஷமே இருந்தா கூட அவனை கூட்டிட்டு வான்னு சொன்னான். இப்ப அவருக்கு என்ன ஆகணும்? ராமனுக்கு என்ன ஆகணும்? விபீஷணன் வந்தா என்ன, வராட்டி என்ன? அவனும் ராட்சசனுடைய தம்பி, அவன் வந்து என்ன ஆகுறது அப்படின்னு ஒரு நாளே பெருமான் நினைக்கல பாருங்க. அதுல ஏதாவது உள்குத்து இருக்கா? பிரயோஜனம் ஏதாவது உண்டா அப்படின்னா ஒன்றும் இல்லை. பகவான் அவன் சரணாகத வத்சலன் அப்படிங்கிறதுனால வருகிறவர்களை எல்லாம் தன்னோடு அழைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிறது தான். சரி, விபீஷணன் வந்தா சரி, ராவணனே வந்திருந்தா கூட அவனையும் கூட்டிட்டு வான்னு சொல்றாரு. இதுதான் ராமன் சொன்னது. அப்ப தோஷமே இருக்கட்டுமே, தோஷத்தையே ஒரு அதிகாரமாக கொள். அவனிடத்துல தோஷம் இருக்கா, அப்ப நான் நிச்சயமா கொண்டு வா அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரா? ரொம்ப குத்தம் இருக்கு சுவாமி, குத்தமே குத்தம்னா அவ்வளவு குத்தம் இருக்கு, ஒரே தோஷம் இருக்கு. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தள்ளிடுவோம். தோஷம் இருக்கா, அவள் அந்த பக்கத்திலே சேர்க்காது, எடுப்போம் அப்படி சொல்லுவோம். ஆனா பெருமாள் சொல்றார், தோஷம் இருக்கோ இல்லையோ அதையே பிரயோஜனமா வச்சுட்டு கூட்டிட்டு வாங்க. இப்போ இதுக்கு இன்னொரு விஷயம் சொல்றா, என்ன பிரயோஜனமா இருக்கும்னா, மத்தொரு சொல்றா, ஆழ்வார் எப்படி உபதேசம் பண்ணிருக்காருன்னா, இவருக்கு பண்ண பரோபகாரம் எப்படின்னா, ஒரு வீடு, இந்த வீட்டுக்குள்ள கதவெல்லாம் சாந்தி இருக்கு, உள்ளுக்குள்ள உள்ளையும் நெருப்பு பிடிச்சு கொடுத்து வெளியிலையும் நெருப்பு பிடிச்சு, உள்ளும்பரமும் நெருப்பு பிடித்து கொண்டு உள்ள தகதகதகன்னு எரியுது. உள்ள ஒருத்தன் படுத்துட்டு இருக்கான். இப்போ வெளியில ஒருத்தன் பார்த்துட்டான், அப்படியே கதவெல்லாம் நிலையெல்லாம் உடஞ்சி விழுது. உள்ள தூங்கிட்டு இருக்கான். அவன் ஏதோ தூங்கிட்டு இருக்கான், எப்படி தூங்குறானோ தெரியாது, தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு பக்கத்துல வரல, உள்ளுக்குள்ள பிடிச்சிருத்து, ஒரு ஓரத்துல பிடிச்சிருத்து, இந்த பக்கம் வெளியிலையும் பிடிச்சிருக்கு, கீத்து மேல பிடிச்சிருந்து, இன்னும் கொஞ்ச நேரம் பிடிச்சிருந்தா எல்லாம் தோப்பு தோப்பு கீழே விடும். இப்ப வெளியில இருந்து ஒருத்தன் பாக்குறான். பார்க்கிற போது அவன் என்ன நினைச்சான், உள்ள போனா கொஞ்சம் ஆஜானுபாவா இருந்தான். உள்ள போனா அவன் அப்படியே அழகா ஒரு தூக்கு தூக்கினா, நேரம் அந்த அந்த நிலையில தாண்டினா வெளியில வந்து வெளில கீழே போட்டான். கீழே போட்ட உடனே அவன் முடிச்சு பாக்குறான். முடிச்சு பார்த்தா வெளியில பார்த்தா உள்ளுக்குள்ள தான் படுத்துட்டு இருந்த வீடு பூரா எரியுது, தகதகன்னு எரியுது. அவனுக்கு என்ன தோணும்? எனக்கு கீழே போட்டான்னு தோணுமா? தோணும். வலிக்கிறதே, ஏன்டா அப்படி மேல திடார்னு போட்டேன்னு சொல்லுவான். ஏதாவது பிரயோஜனத்துக்காக என்ன தூக்கிட்டு வந்தியா அப்படி கேட்பானா? மாட்டான் இல்லையா? எந்த பிரயோஜனத்துக்காக அவன் அவனை காப்பாற்றினான்? ஒரு உயிர் மாய்ந்து விடுமே அப்படிங்கிறதுனால தானே பண்ணான். அப்ப ஏதாவது ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்த்து இந்த காரியத்தை பண்ணானா? இல்லையோ இல்லையோ. அதேதான் ஆழ்வார் பண்ணிருக்கார். இவர்கள் அனர்த்தப்பட்டு போவர்களே அப்படிங்கிற உயர்ந்த திருவுள்ளத்தாலேதான் பயனன்னாகிலும் தாங்கலராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணி கொள்வான். செயல் நன்னாக திருத்தி பணி கொள்வார். அவர் பண்ணக்கூடிய உபதேசம் இருக்கே, உபதேசத்தை பண்ணின பிற்பாடு நம்ம என்ன பண்ணணும்? அதை அனுஷ்டிக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். வெறும் நம்ம வாட்டுக்கு காலட்சேபம் பண்றோம், அதை கேட்கிறோம், இதை கேட்கிறோம், எல்லாம் பண்ணணும். ஆனா பகவானுக்கு திருவடிகளிலே புஷ்பத்தை சேர்க்க வேண்டும். நம்மளால என்ன, அவாவா வீட்டுல எல்லாரும் தோட்டம் வச்சிருக்கோமா? இங்க அவாவா நகரத்துல வாழணும், ஆறாவது தோட்டம் வச்சிருக்கோமா? தோட்டம் இதுதான் ரொம்ப நல்லது. இந்த தோட்டம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? நான் என் வீட்டுல தோட்டம் வைத்து நான் புஷ்பத்தையும் துளசியையும் வைத்தால்தான் பகவானுக்கு சேர்ப்பேன் அப்படி சொல்ல முடியுமா? 10க்கு 2 பழுதுலன்னு காரியம் பார்க்கறது இல்ல. என் பிள்ளை படிச்சா IAS தான் படிப்பான், இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண போறது இல்லை அப்படின்னு அவன் மண்ணாங்கட்டியே விட்டுறேன் அப்படி சொல்றமா? சொல்றது இல்லையே, அதுக்கெல்லாம் சொல்றது இல்லை. ஆனா பகவானுக்கு பண்ற போது மட்டும், என் வீட்டுல துளசி வளர்ந்தால் தான் நான் பகவானுக்கு சேர்ப்பேன், இல்லை என்றால் சேர்க்கவே மாட்டேன் அப்படி சொன்னோம்னா, இதுக்கு இதை விட வேற ஏதாவது சொல்ல முடியுமா? இப்படிலாம் செய்யலாமான்னா, நம்ம புரிந்து கொள்வது சாதாரண தர்மம், விசேஷ தர்மம். அந்த அந்த தர்மத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கலன்னா தான் இந்த மாதிரி பண்ணுவோம். இந்த காரியம் பண்ணலாமான்னா செய்வது கூட. பகவானுக்கு ஒரு தேர்த்தம், சரி சொல்லுவா, கிணத்துல இழுத்தா தான் நான் தேர்த்தமே பெருமாளுக்கு சேர்ப்பேன், கொடுக்க முடியுமா? இந்த நகரத்துல நம்ம எத்தையோ எடுத்துட்டு வந்துட்டோம், அதுக்காக ஒண்ணுமே இல்லாம நெத்திய பாழா விட்டுட்டு நம்ம போய் இருக்க முடியுமா? சொல்லுங்க. அது செய்யலாமாண்ணா? செய்வதே கூடாது. என் தாயார் தோப்பனாருடைய திருவடிகளை என்னுடைய நெத்தியில வச்சுட்டு இருக்கேன்னா, அவரவர்கள் மத்த மதங்கள் எல்லாம் அங்கங்க போகும்போது அவாவா கொண்டு வராளா இல்லையா? நம்ம சனாதன தர்மம்ங்கிறது எத்தனை உயர்ந்த தர்மம். அதெல்லாம் ஏனோ நேர்த்திக்கு வந்தது, முந்தா நாள் வந்தது. ஆனா அவர்கள் அதை பண்றார்கள், நம்மால் அதை பண்ண முடியல. அதுலயும் இத்தனை பேர் இருக்கிற போது நம்மளால பண்ண முடியலன்னா நமக்கு முதல்ல வெக்கம், நமக்கு வெக்கம். நாம் அதை செய்ய மாட்டேன் என்கிறோம். ஏன்? நமக்கு ஆர்வம் சொல்லுவாளே, சொன்னா என்ன, கோவிந்தா சொன்னா சொல்ல போறான், சொல்லிட்டு போறான். என்ன கொண்டு அவன் கோவிந்தாங்கிற திருநாமத்தை சொல்றானோ இல்லையோ, பெருமைப்படுத்து, அவனுக்கு அதை உணர்த்து. பத்தியா, பெருமாள் உன்னை என்ன கொண்டு உன்னை கோவிந்தாங்கிற திருநாமத்தை சொல்ல வச்சிருக்காரு. உனக்கு நல்லது நடக்கும்பா, உன் குடும்பத்துல, உன் குடும்பங்கள் 7 பிறவிக்கும் நன்னா ஸ்வஸ்தமா நன்னா இருக்கும்.
உனக்கு கோவிந்தா, உனக்கு குழந்தை பிறந்தா கோவிந்தான் பேர் வச்சிரும், இல்ல பேரம் பிறந்தா கோவிந்தான் பேர் வச்சிரும் சொன்னோம்னு அவனுக்கு அப்படியே வெட்கமா போடும். அதுக்கப்புறம் நம்மளை பார்த்து அவனே உண்மையாலுமே கோவிந்தான்னு சொல்லுவான், நிச்சயமா சொல்லுவான். அப்ப அதை நாம் செய்ய வேண்டுமே தவிர நாம் வெட்கப்படுவது என்பது கூடாது. எதுக்காக உபதேசம் பண்றோம் அப்படின்னு சொன்னா அனுஷ்டான பர்யந்தம் மத்தை கொண்டு வரணும். இது ஆறு சொல்லி கொடுத்தா எம்பெருமான், அதாவது நம்மாழ்வார் சொல்லி போந்தாராம். அது தனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, இருந்தாலும் எதிர்த்தலை அவர்கள் வீணாகி போய் விடுகிறார்களேங்கிறதுனால. ஆனா எதுக்காக நாம் உஜ்ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக செயல் நன்னாக பண்ணுகிற செயல் நன்னா ஏற்படணும் இல்லையோ, அதுக்காகத்தான் செயல் நன்னாக பகவான் செய்வது நன்னாக அப்படின்னா செயல் நன்னாக திருத்துவது எம்பெருமானால் செயல் நன்னாக திருத்துவது ஆழ்வார் அப்படின்னு. அதான் பிராபியம் என்ன பிராபகம் என்ன இதெல்லாம் எதுக்கு? பிராபியம் அப்படின்னா ஒரு இடத்துல போய் சேர்றது, பிராபகம் என்ன அங்கே சேர்ந்து அனுபவிக்க வேண்டிய அனுபவம் பிராபகம். பிராபியம் பிராபகம். உபாயம் அப்படின்னா வழி, உபாயத்தாலே பெறுவது பிராபியம், உபேயத்தாலே பெறுவது பிராபகம். அப்படின்னா பகவானை போய் சென்று அடைந்து அனுபவிக்க வேண்டிய பண்ண வேண்டிய கைங்கரியம், அதுதான். அதைத்தான் பிராபிய பிராபகங்கள். இதைத்தான் ஆண்டாள் சொன்ன போது நாராயணனே நமக்கே பரைதிருவான்னு சொன்னா முதல் பாசுரத்துல. அதுதான் பிராபியத்தையும் பிராபகத்தையும். நாராயணனே ஒரு சின்ன உதாரணம் சொன்னா புரியப்படும் இல்லையோ, அதாவது வாரிசேனிக்கு அகத்திக்கீரை கொடுப்போம், அந்த 4 கால் ராணி பசுமாடு வருது அப்படின்னா அதுக்கு கொடுப்போம்னா என்ன, கிராமத்துல இருந்தா எல்லாம் படி அகத்திக்கீரை பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. அப்ப அகத்திக்கீரை கொடுப்போம் சுவாமி இவர் எல்லாமே அப்படியே ஒரு கற்பனையாவே சொல்லிட்டு இருக்கா அப்படி சொல்லக்கூடாது. நம்ம இருக்கிறது நகரம். இப்ப நகரத்துல இருக்கோம்னா அகத்திக்கீரை இங்க போறது முடியாது. அது அகத்திக்கீரை சொல்லணும், அதை கேட்கணும், அதை வாங்கணும். அதுக்கப்புறம் நான் காத்தால தலிகை எல்லாம் மட்டும் பெருமாளுக்கு எல்லாம் மட்டும் தலிகை எல்லாம் மட்டும் பார்க்கணும், பசுமாடு வருதான்னு பார்க்கணும். வந்ததுன்னா அது வேற ஒரு பசுமாடு தான் வரப்போகுது, அது நம்ம ஊர் மாடே கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம், அது பசுமாடுன்னு நம்ம சொல்லலாமான்னா சொல்ல முடியாது. சரி, அப்படி நம்ம பண்றது மாத்திரம் எல்லாம் நன்னா ஆயிடுதா அப்படின்னு சொன்னா அதுவும் இல்லை. அதுக்காக பண்ணாமே இருந்துள்ளாமா அப்படின்னா அதுவும் சரி வராது. என்னதான் பண்றது அப்படின்னா பகவானே எல்லாமாக கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் என்ன பண்ணும், ஆந்தனையும் எத்தனை தூரம் நம்மளால அனுஷ்டிக்க முடிகிறதோ அதை பண்ண வேணும். பிராப்தியம் என்ன பிராபகம் என்ன. இது அந்த கீரையை காட்டினேன், பசுமாடு வந்தது, வந்த உடனே நான் பக்கத்துல ஒரு 4 இட்லி வச்சுட்டு இருந்தேன், அத்தை எடுத்து பசுமாட்டுக்கு கொடுத்தேன், கொடுக்க போறோமா? அதை ஆட்டினேன், அது வந்தது, அதேதான் ஆகாரம். அப்ப கொடுத்துறோம் இல்லையோ. பிராப்தியம் பிராபகம் எல்லாம் எம்பெருமானுடைய திருவடிகளே அப்படிங்கிறதுதான் அங்கே ரொம்ப முக்கியம். திருவடிகளை பத்திரேன், எதுக்கு போறேன், அந்த திருவடிக்குள்ளேயே போய் அங்கேயே கைங்கரம் பண்ண. அதுதானே சொல்றோம். தீர்த்த வடிமை, அதாவது தீர்ந்தபடியவர்தம் திருத்திப்பணி கொள்ள வல்லன்னு ஆழ்வாருடைய பாசுரம். எல்லாத்தையும் சர்வேஸ்வரனுடைய திருவடிகளிலே தீர்த்த வடிகள் தம்மை திருத்திப்பணி கொள்ள வல்லன்னு ஆழ்வார் பாடுறார் நம்ம ஆழ்வார். இவர் என்ன சொன்னார், செயல் நன்னாக திருத்தி பணி கொள்வான். அந்த திருத்தி பணி கொள்வான் ஆறு ஊர் நம்பி திருத்தி பணி கொள்வான், எம்பெருமான் இல்ல. அது தீர்ந்தபடியவர்கள் நம்மை திருத்தி பணி கொள்ள வல்லங்கிறது அது ஆழ்வார் பாடுறது பெருமாளை பார்த்து. இப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எனக்கு திருத்தி பணி கொள்வான் ஊர் நம்பி, வேற யாரும் இல்ல. இதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், இந்த விஷயத்தை எல்லாம் நன்னா மனதுக்குள்ள நன்னா திருடமா அதுக்குள்ள நல்லா சேர்த்து வச்சுக்கணும். ஒரு உபனிஷத் வாக்கியம் சொல்லுது, ஆச்சரியமான விஷயம். மேல பகவான போய் சேர்ந்த பிற்பாடு அங்க எல்லாரும் சாமகானத்துல சேவித்து கொண்டிருப்பா. எப்படி சேவிப்பா அப்படின்னா, அகமன்னம் 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 அகமன்னாதோ அகமன்னாதோ அகமன்னாத அஹக்ஷ்லோகிருத அகமஸ்மி பிரதமஜாருதாஸ்ய பூர்வம் தேவேभ्यो அமிர்தஸ்ய நாபாயி யோ மாததாயி சயி தேவமாவாஹ அகமன்னம் 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 அப்படின்னு அகமன்னம் அகமன்னம் அகமன்னம். அர்த்தம் என்ன? மேல போடுறாங்க இந்த முத்தம். ஒண்ணு முமுக்ஷு தசை. இப்ப இருக்கிறது முமுக்ஷு அப்படின்னா மோட்சத்துல ஆசை இருக்கக்கூடிய தசைக்கு முமுக்ஷு தசைன்னு பேரு. மோட்சத்துல ஆசை இருக்கோ இல்லையோ, எல்லாருக்கும் மோட்சத்துல ஆசை இருக்கு. பெருமாளை போய் சேர்ந்துடணும் சுவாமி, இப்ப இல்லைன்னாலும் இன்னும் ஒரு 10 வருஷம் இல்ல ஒரு 20 வருஷம் இல்ல இருக்கட்டுமே, ஒரு 45 வருஷம் இருக்கட்டுமே, அதுக்கப்புறம் போய்க்கலாமே, இப்ப என்ன அவசரம்
ஆனாலும் அங்க போகணும், இங்க முடிஞ்சுட்டு அங்க போகணும் அப்படின்னா நாளைக்கே 6 காலம் போகணும். இந்த முடிஞ்சுட்டு சுவாமி கூவிக்கொள்ளுங்காலம் இன்னும் முருகாதோ, சீக்கிரம் முடிஞ்சிருமா நாராயண சொல்ல போறாளா? ஒரு பெரிய மூதாட்டி என்ன பண்ணலாம், பெருமாளை செய்ய போனாலாம், போய் சேவிச்சுட்டோ, இத்தபடியே போய் சேவிச்சுட்டோ, கூவிக்கொள்ளுங்காலம் இன்னும் முருகாதோ. இந்த அர்ச்சக சுவாமி காதல விடுற மாதிரி சில பேர் சேவிக்கிற போதெல்லாம் எப்போதுமே என்ன பண்ணுவா, அடுத்த வாழ் காதல விடுற மாதிரியே சேவிப்பா. கூவிக்கொள்ளுங்காலம் இன்னும் முருகாதோ அப்படின்னா இவர் நித்தபடியே பார்த்துட்டா, இவன் மேலுக்குத்தான் பேசுறாகோ, இன்னைக்காவது ஒண்ணு ஏதாவது பண்ணும் அப்படின்ட்டு பெரிய பெருமாளுக்கு பின்னாடி போய் நின்ன திருக்கோலம் பெருமாள், அந்த நின்ன திருக்கோலம் பெருமாளுக்கு பின்னாடி போட்டார் அந்த அர்ச்சக சுவாமி. அடுத்த நாள் வந்த உடனே குவிக்கொள்ளுங்காலம் என்னும் குருகாதோ, நான் இவர் இடுப்புக்கு கையில பின்னாடி கையை விட்டுண்டா, அப்படி எப்படி வா வா வான்னு கூப்பிட்டாராம். அவ்வளவுதான், தலை தெரிக்க அதுக்கப்புறம் வரவே இல்லை. அப்படின்னம்னா மேலுக்கு சொல்லக்கூடாது இல்லையோ, என்ன சொல்லணும், குவிக்கொள்ளுங்காலம் இன்னும் குறுகாதோன்னா மனசுலேந்து அப்படி பகவான் இன்னைக்கே கூண்டா பரவாயில்ல அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல போறான். எத்தனை தைரியம் வேணுமோ இல்லையோ முதற்கு, அது இல்ல அதுக்கு தைரியமே வரணுமோ இல்லையோ. அப்ப அந்த சாமகானத்துல செஞ்சிருப்பாங்க, அது முக்த தசை. இங்க இருக்கிறது முமுக்ஷு தசை. முமுக்ஷுன்னா மோட்சத்துல ஆசை இருக்கக்கூடியவர்கள் நாம் இருக்கட்டும், பிராரப்த கர்மத்தினுடைய முடிவிலையாவது அங்க போயிடணும் அப்படிங்கிறது. முக்த தசை அங்க இருக்குது. முக்தன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடியமா இந்த 5 விரலை பார்த்துக்கணும். இது ஜீவாத்மா, இது ஜீவாத்மா, இது உடனே இது பரமாத்மா இல்ல, ஜீவாத்மா இது பரமாத்மா. இந்த 5 விரல் பார்த்தோம்னா ஜீவாத்மா இது பரமாத்மா. இதுக்கப்புறம் இந்த ஜீவாத்மாவுக்கு அப்புறம் முமுக்ஷு, அதுக்கப்புறம் பத்த முக்த, அப்புறம் இது பரமாத்மா இல்ல ஜீவாத்மா, அதுக்கப்புறம் ஜீவாத்மாவுக்கு அப்புறம் முமுக்ஷு, அதுக்கப்புறம் முக்தன். முக்தன்னா மேல போனதுக்கு அப்புறம் கைவல்யா. அப்ப 5 விதம் இருக்கு. ஒவ்வொருத்தனும் இந்த 3 பேருமே ஜீவாத்மாவாக இருக்கக்கூடியவன் பத்தன்னு பேர். அவன் பகவான போய் சேரணும்னு ஆசைப்படுறான், அது முமுக்ஷு தசை. அதுக்கப்புறம் பகவான போய் சேர்ந்துடுறான், முக்த தசை. சரி, இன்னொருத்தனும் பகவான போய் சேரணும்னு ஆசைப்படுறான், அவன் யாரு? அவன் தான் கைவல்யா. அவனும் பகவானத்தான் போய் சேரணும்னு ஆசைப்படுறான், பகவானத்தான் பத்தி ஆகணும். அவன் பகவான பத்தினாத்தான் ஆத்மானுபவம் பண்ண வேணும் என்னாலும் அவன் பகவானத்தான் பத்தி ஆகணும். அதுதான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால பகவான பத்தாம வேற எதையும் பத்தினா அவனை பகவான போய் சேர முடியாது. பகவான பத்தினதுக்கு அப்புறம் தான் போகணும், அதனால அவன் பத்துவான். அது எதை சொல்றான்னா, அங்க போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான் அவன் அப்படின்னா, அவன் பகவானுக்கு கைங்கரியம் பண்ண மாட்டான். அப்ப அவன் என்ன ஆயிடுறான், முக்தனாக மாறாமல் என்ன பண்ணுவான், கைவல்யார்த்தியா படுவான். தன்னுடைய ஆத்மாவை தானே அனுபவிக்கிறேன்னு ஒரு நிலை சொல்றது. போகணும், முடியறதுக்கு போவான், சொல்றதுக்கு போவான், தேடும கீழே வருவான், பிறப்பான், நல்ல கதியை பெறுவான், பகவானை போய் சேர்ந்துள்ளான். ஒரு டெஸ்டினேஷன் என்பது நிச்சயமாக ஏற்படும். ஜீவாத்மாவாக இருந்து பாவிட்டனாக இருந்தாலுமே கூட கஷத்திரபந்துஷ்ய அப்படின்னு சொல்ற போது அவன் போய் சேர்ந்துள்ளான். ஆனா அந்த கைவல்யார்த்தியா இருந்தான்னா அவன் பகவான ஒரு நாளும் போய் சேர முடியாது. ஏன்னா அவன் பகவான் இருக்கிற இடத்துக்கே அவன் போகமாட்டான். ஏதோ இந்த விரஜ தீர்த்தத்தினுடைய கரையின் ஓரத்துல தன்னுடைய ஆத்மாவை தானே அனுபவித்துக் கொண்டிருப்பான். அதுல பிரயோஜனமே கிடையாது. அதை எதை மாதிரி சொல்றான்னா, சாணிச்சாறு போலேன்னு சொல்லுவா, சாணிச்சாரோபாதின்னு சொல்றா, சாணிச்சாரோபாதின்னு சொல்லுவா. இந்த முந்த நாள் எல்லாம் சாப்பிட்டு எழுந்திருந்தோம்னா எச்சப்பட்டுவா, சாப்பிட்டு எழுந்திருந்தோம்னா எச்சல் இருக்கு, நம்ம சாப்பிட்டுருப்போம், அது கீழே எச்சல் இருக்கு, உடனே அதுலயே பண்ண மாட்டான். அதுல என்ன பண்ணுவா, கொஞ்சமா அவாவா வீட்டுல பசுமாடு இருக்கும், சாணி கொஞ்சமா எடுத்துன்னு வந்து அந்த தவிடுக்குள்ள போட்டு அதை கொஞ்சமா அதுல சேர்ப்பா. எழுந்திருந்ததுக்கு அப்புறம், எல்லாரும் எழுந்திருந்ததுக்கு அப்புறம் அதுல கீழே கொஞ்சம் சாணி சேர்ப்பா. சாணி சேர்த்து அதை அப்படியே முழுகுவா. முழுகிட்டு அதுக்கப்புறம் வேற இடத்துல கையை எடுக்க மாட்டா, அதோடையே சேர்த்து அடுத்த பக்கத்துல உட்கார்ந்து இருந்தவாளையும் சேர்த்து இப்ப பண்ணுவா. பண்ணிட்டு அடுத்த பேரையும் பத்தி சேர்த்து பண்ணுவா. அப்ப கீழேந்து மேல எடுக்க மாட்டா, கீழேந்தே எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த சாணிய வேற தனியா எடுத்துலாம் வைக்க மாட்டா, அதை இந்த சாணியத்துக்கு கடாசிடுவா. அப்ப இந்த சாணிச்சாரோபாதின்னு சொன்னா எப்படியோ அப்படித்தான் அந்த கைவல்யார்த்தி என்றவன் தாழ்ந்த விதமாக உபயோகப்படுத்திக்கிறோம். பகவான அவன் உபாசனம் பண்ணி பகவான பிரார்த்திச்சுதான் போறான். ஆனா கடைசியா பகவானை போய் சேர்வதில்லையே.
அகமன்னம் அகமன்னம் என்று சொன்னால் நான் பதார்த்தமாக, நான் அன்னமாக, பகவான் அந்நாதனாக, இப்படி சொல்லிட்டு இருக்கிற போது யோமா ததாதி சை தேவமாவா, யோமா யார் ஒருவன் ஆச்சாரியனிடத்திலிருந்து சேஷத்த ஞானத்தை பெற்று, யார் எந்த ஒரு ஆச்சாரியனிடத்திலிருந்து அவன் சேஷத்த ஞானத்தை பெற்று ஈஸ்வரன் பக்கலிலே சமர்ப்பிக்கிறானோ, யோமா யார் ஒருவன் ஆச்சாரியனிடத்திலிருந்து சேஷத்த ஞானம், சேஷத்தம்னா அடிமைத்தனம், அதை பத்தி ஈஸ்வரன் பக்கல்ல கொண்டு போய் சேர்க்கிறார். நம்ம ஆச்சாரியர் என்ன பண்றார், இவனுக்கு திருமந்திரத்தை சொல்லி, இவனுக்கு நல்ல கதியை சொல்லி எல்லாம் உபதேசமா பண்ணி அவர் என்ன பண்ணுவார், பகவானிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறாரோ, சயி சயேவ, சயி சயேவ, அவனே யாரு, சயி சயி சயேவ, அவனே பகவானாக, அவனே தேவனாக கொள்ளப்படுகிறான், அவனே பரதேவதையாக கொள்ளப்படுகிறான். சை தேவமாவா, அப்ப நம்ம என்ன பண்ணலாம், சைதேவமாவாக அப்படின்னு சொன்னோம்னா தேவாள் தான் அடியும். அப்படின்னா அவனே பரதேவதை என்று கொள்ளப்பட வேண்டும்னு உயர்ந்த விஷயத்தை சொல்றான் அந்த இடத்துல. அப்ப அப்படி இருக்கக்கூடிய குருகூர் நம்பி அவர் தான் எனக்கு என்ன பண்ணார், சேஷத்த ஞானத்தை கொடுத்தது அவர் தான், ஈஸ்வர மக்கள்ல போய் சேர்க்கறது அவர் தான், எல்லா காரியமும் அவர் தான் பண்றார். அப்படின்னா அவ்வளவு உயர்ந்தவர், எனக்கு அவரே பரதேவதை. யாரு, குயில் நின்னார் பொழில் சோழ் குருகூர் நம்பி. குயில் நின்னார், காணவாராயின் என்னன்னு ஆழ்வார் பாடினார், அங்கே கூப்பிடுறார், காணவாராயின் என்னே என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு விசாரிக்கிறார் நம்ம ஆழ்வார். அதே போல எவர் நிகழ் அவர் அகர்வானத்தை, எனக்கு யாரு நிகழ் அகர்வானத்தை யார் இருக்கா அப்படின்னு சொன்னா, ஒண்ணு கூப்பிடுற திசை, மத்தொன்னு கழிப்பு திசை. அங்க குயில் நின்னார் பொழிசூர்னா இவர் பாடிட்டு இருக்காரு, திருவாய்மொழி கேட்டு கேட்டு பாடிட்டு இருக்காரு இல்லையோ, அங்க இருக்கிற குயில் எல்லாம் திருவாய்மொழி பாட ஆரம்பிச்சுட்டான். இங்க ஆழ்வார் நகரில இருக்கக்கூடிய குயில் தான் சொன்னது. நம்ம சம்பிரதாயத்துல குயில ரொம்ப எடுக்க மாட்டான், கிளியத்தான் சொல்லுவா. ஏன்னா கிளிதான் சொல்றதெல்லாம் கேட்கும். ஆனா குயில் என்ன பண்ணுவான், தானா பாட ஆரம்பிச்சிடும். அந்த அந்த தானா பாடுறதுங்கிறதே நமக்கு முடியாது, நம்ம சம்பிரதாயத்துல கிடையாது. ஆச்சாரியின் சொல்ல அதை கேட்டு அதைத்தான் திருப்பி சொல்லணுமே தவிர தனியா தானே சொல்றேன்னு சொல்ல முடியாது. இப்போ குயிலை எடுக்கிறாருங்க, ஏன்னா நல்லா கான விசைத்து பாடுகிறதா, அதனால அது திருவாய்மொழியை கேட்டு கேட்டு அது அவ்வளவு ஆனந்தமா அது நல்லா பாட ஆரம்பிச்சுட்டான். ஒண்ணு காணவாராயன்னு நம்மாழ்வார் பாடி உள்ளார். அதே போல எனக்கு இந்த அகல்வானத்தை யார் இங்கே நமக்கு நிகர்னு ஆழ்வார் சொல்லியிருக்கார். அந்த பாசுரத்தை போல அது கூப்பிடுற பாசுரம், பெருமாளை கூப்பிடுற பாசுரம், இன்னொன்னு ஆனந்தப்படுகிற பாசுரம். அப்படி ரெண்டு பாசுரம் படியாக அவர் பாடினாரோ இல்லையோ, அது திருவாய்மொழியில. இப்ப இவர் என்ன பண்றார், அவர் கூப்பிடும்படியாகவும் பாடும்படியாகவும் ரெண்டு மாதிரி பாசுரம் பாடிருக்கார். இவர் என்ன சொன்னார், குயில் நின்னார் பொழில் சூழ். குயில்லாம் நிறைய இருக்கான், அதெல்லாம் என்ன பண்ணுதான், இந்த குயில்கள் எல்லாம் குயில்களாயின பயிற்றுவன நமக்கு நல்லா ஆனந்தமா பாடுதான். அதனால திருவாய்மொழி பாடக்கூடியதான குயில்களாக உள்ளது. அப்படின்னா குருகூர் நம்பி, குறுங்குடி நம்பிய சொல்லல, குருகூர் நம்பியத்தான் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன். குறுங்குடி நம்பி அல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரே நம்பி இவர்தான். அப்படின்னு ஊரும் நாடும் உலகமும் தன்னை போல் பேரும் பிதற்றுவன என்று சொல்லுகிறா போலே ஊரு நாடு எல்லாம் லோகமே நன்னா இருக்கு, ஆனந்தமா இருக்கு அப்படின்னு நினைத்தாரோ இல்லையோ. ஒன்னும் தேவும் உலகம் உயிரும் பத்தும் யாதும் இல்லாமன்னு 4ஆம் 10 திருவாய்மொழி உலகமே நன்னா இருக்குன்னு ஆழ்வாருக்கு தோத்தி போயிடுது. அவர் நினைச்சிருக்கார், எனது ரொம்ப ஆனந்தமா இருக்கு. இப்ப பகவானே இந்த தேவதாந்திர வச்சனம் என்ன கூடாது, பகவானே ஸ்ரீமன் நாராயணனே பரதேவை என்று சொல்ல வேணும்னு நின்று ஆதிப்பிரான் நிற்க மஸ்த தெய்வம் நாடுகிறே, வேற எங்கெங்கோ போறே, இப்படியோ விடுறே, இப்படிலாம் ஆகுமா, பகவான் தானே மோட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரா கேட்கறான். இந்த கூப்பீடு கேட்கும் இடம்னு ஒரு இடம், அதான் திருப்பார்க்கிடம் பேர் கூப்பீடு கேட்கும் இடம்னு பேர். கூப்பீடு கேட்கறதுன்னா ஒவ்வொரு கூப்பிடுறாள், ஏன்னா ஓலமிடுறான் எல்லாரும் கிரீவன்சஸ். அதுதான் என்ன இடம், இந்த திருப்பார்கடலுக்கு இந்த கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய இடம்னு பேரு. ஆறுலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவா, ரிஷிகள் பண்ணுவா, தேவதைகள் பண்ணுவா, மத்த முண்டா இருக்கக்கூடிய இதர தேவதைகள்லாம் ஒண்ணுக்கு கஷ்டம் வந்துருதுன்னா இந்திரன் வருவான், எனக்கு ராஜ்யம் படுத்துமா. அவர் பிரம்மா வருவார், எனக்கு இந்த தோஷமெல்லாம் வந்துருதும்பார். அதுக்கப்புறம் சிவபெருமான் வருவார், எனக்கு கையில கபாலம் விட்டுடுதும்பார். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உபாயம் சொல்லணுமோ இல்லையோ. என்ன பண்ணலாம், பகவான் என்ன பண்ணுவார், இன்னும் என்ன பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்னு பெருமாள் சொல்லு. அதனாலதான் அதுக்கு கூப்பீடு கேட்கும் இடம் அப்படின்னு பேரு. அப்ப இவ்வளவு சொல்லி இருக்கக்கூடியது, அப்படி இருக்கக்கூடிய இடத்துல
அந்த ஊரும் நாடும் உலகும் தன்னை போல் பேரே பிதற்றுவனன்னு சொன்னா அவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய எம்பெருமானை எல்லாரும் கூப்பிடுறாளே, தேவதாந்திர வச்சனம் என்று பண்ணுகிறார்களே, இவர்கள் எப்படி திருத்துறதுன்னு நினைச்சா நினைச்சு கண்ணை மூடி முடிச்சு பாக்குறா, ஒரே ரோகமே திருந்தி போடுதுன்னு ஆழ்வார்கள் தோத்தித்தான். உடனே அவர் என்ன பண்ணிட்டா, பாட ஆரம்பிச்சுட்டா, கையாறு சக்கரவர்த்திக்கு பரிமாணிக்கமேன்னு பெருமாளை கொண்டாட ஆரம்பிச்சார். அது அங்க தோடித்து. ஆனா இங்கே குருகூர் நம்பிக்கை ஆழ்வார் இப்படியெல்லாம் நல்லவிதமாக பாடி உள்ளாரே, இங்க திருவாய்மொழி குயிலே சொல்றது அப்படின்னா குருகூர் நம்பி. ஏன்னா பயன் அப்படி சொன்னோம், ஆரம்பத்தில் சொல்லிருக்கோம். பயன் என்ன பயன்? அதுதான் தர்ம அர்த்தங்களைத்தான் பயன் அப்படி சொல்லணுமா. தர்மம் அர்த்தம் இதெல்லாம் தான் என்ன பயனாக சொல்லப்படுகிறது. அதெல்லாம் ஆழ்வார் பிரயோஜனமா பண்ணாரா. இந்த பயன் என்னவா? பகவானுக்கு திருவாராதனம் பண்ணுவது, பகவானுக்கு திருவஞ்சனத்தை செய்விப்பது, பகவானுக்கு திருப்பளித்தாமத்தை பண்ணுவது. பெருமாளுக்கு ஒன்னொன்னா பண்றோமோ இல்லையோ, சோடசோபசாரங்கள் இதெல்லாம் பயன். யாருக்கு? நமக்கு இல்ல. பகவானுடைய முகோல்லாசம், பகவானுடைய முகத்துல இருக்கக்கூடிய களிப்பு, பகவான் நம்ம பண்றதை பார்த்துட்டு ஆனந்தப்படுறார், அதுதான் பயன். இதெல்லாம் தர்ம அர்த்தங்கள். தர்மத்திலே சொல்லப்பட்ட விஷயம் இதுதான். அதாவது ஆச்சாரியன் நமக்கு பஞ்சஸ்காரம் பண்ணி வைக்கிற ஆச்சாரியன் நமக்கு சொல்விக்கிறார், அதாவது நமக்கு உபதேசம் பண்றார். திருமந்திரத்தை உபதேசம் பண்ணி, துவயத்தை உபதேசம் பண்ணி, யோகம் திருவாராதனத்தை எப்படி பகவானுக்கு பண்ணணுங்கிறத அவர் தான் சொல்லி தரணும். அவர் சொல்ல கேட்டுதான் நம்ம பண்ணணும். ஆச்சாரின் திருக்கைகளாலே திருவாராதனம் கண்டவர்களும் சொல்லி, இதெல்லாம் பயன். யாருக்குன்னா நமக்கு பயன், நாம் பெற்றதனுடைய பயன். சரீரம் ஆத்மங்கரு தர்மசாதனம் என்று பகவானுக்கு நாம் இத்த பண்ண வேணும்னு நமக்கு சொல்லியிருக்கு. சரி, பாங்கன்னா பகவானுக்கு பண்ணக்கூடிய சுஷ்ரூஷை, அதுதான் சொன்னேன், ஆரம்பத்திலே சொன்னேன். சுஷ்ரூஷைன்னா பெருமாளுக்கு பண்ண வேண்டிய கை கட்டி அதெல்லாம் பண்ணோம். ஒரு உபச்சாரம் பண்ணும், அர்க்கியம் கொடுக்கணும், பாக்கியம் கொடுக்கணும், ஆச்சமணியம் கொடுக்கணும், பெருமாளுக்கு திருமுத்து விளக்கீரளவணும், திருப்பவிளம் நீக்கீரளவணும், பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணணும், திருமணாளுக்கு அலங்காரம் பண்ணணும், பெருமாளுக்கு சந்திர சாத்தனம், பெருமாளுக்கு திருப்பரியட்டு சாக்கணும், திருமந்திரம் அதாவது திருமண்காப்பு சாத்திரளவனும், ஸ்ரீசூர்ணக்காப்பு சாத்திரளவனும், திருப்பரியட்டஞ்சா திருளவனும், உத்திரியஞ்சா திருளவனும், விக்யோவிதம் சாத்திரளவனும், பூசிஞ்சான் தென்னஞ்சம்புனையும் கண்ணீரதுரைய வாசகஞ்சை மாலையேவான் பட்டாடை மகுது தேசமான அடிகடல் என்கை ஓப்பிச்செய்ய ஈசன்யாலம் உண்டும் என்ற எதையமூர்த்திக்கு. பெருமாளுக்கு இத்தனை மற்றதெல்லாம் என்ன பயன்? எதுக்கு? தர்மசாதனம் எம்பெருமானுக்கு பண்ண வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதே பயன். இரண்டாவது பாங்கு சுஷ்ரூஷை பண்ண வேண்டும். அப்ப உபதேசம் பண்ணது யாருக்கு? இந்த அர்த்தம் தர்மார்த்தம் என்னால் அத்தியனம் பண்ண வேணும். ஒவ்வொருத்தரும் பிராமணனாக பிறந்தால் அவன் அத்தியனம் பண்ணணும், அத்தியாபனம் சொல்ல வேணும், சொல்லு கொடுக்க வேணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பண்றதுக்கு அப்ப இதெல்லாம் எனக்கு உபதேசம் பண்ணது யாரு? குருகூர் நம்பி. அவர் தான் உபதேசம் பண்ணார். புயல் நின்னார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் முந்தன் மொய்கடற்கன்பைய. முயல்கின்றேன் எப்படி? ஸ்லாக்கியமாக இருக்கக்கூடிய திருவடி, ஆழ்வாருடைய திருவடி. இந்த உபகாரத்துக்காக நான் என்ன பண்ண போறேன்னு ஆழ்வார் தடுமாறுறாராம். முயல்கின்றேன், என்னைக்கான நான் பண்ணி முடிக்க முடியுமா? ஆழ்வார் பண்ண உபகாரத்திற்கு பிரத்யுபகாரமாக எத்தையானும் நம்மால் செய்ய முடியுமா? முடியாது. தெரியல இல்ல முடியாது அப்படின்னு ஸ்லாக்கியமாக இருக்க முயல்கின்றேன் உந்தன் மொய்கடற்கு அன்பையே. மொய்கடற் உயர்ந்து நன்னா அப்படியே மிருதுவாக அழகாக ஸ்பிருகணீயமாக, அங்க பொன்னடி சொன்னார், இங்கே மொய்கடல் அப்படின்னு சொன்னா. மொய்கடல் அப்படின்னா உயர்ந்த இருக்கக்கூடிய திருவடி ஸ்தானம். அந்த திருவடி மொய்கடற்கு அன்பையே, இந்த ஸ்லாக்கியமான திருவடியிலே என்ன பண்ணுகிறேன்? பிரார்த்திக்கிறேன். மொய்கடற்கு அன்பையே, என்னை தீவனங்கெடுத்தாய் உனக்கென் செய்கேன். ஆழ்வார் சொன்னாரா இல்ல? என்னை தீவனங்கெடுத்தாய், உனக்கு நான் என்ன பண்ண போறேன்? பெருமாள், எனக்கு நீ இவ்வளவெல்லாம் பண்ணிருக்கே பரோபகாரம், எம்பெருமானே நீ இவ்வளவு செய்துள்ளாயே நமக்கு. என்னான் செய்கேன் யாரே களைகண் என்னையன் செய்கின்றார் உன்னாலல்லால் யாவராரும் ஒன்றும் பெற வேண்டேன். ஆழ்வார் திருக்குடந்தை பதிகத்தில் சொல்வது, என்னான் செய்கேனாரே களைகண் என்னையன் செய்கின்றாய் உன்னாலல்லால் யாவராலும் ஒன்றும் பெற வேண்டேன். என்னால என்ன பண்ண முடியும்? பகவானே நீதான் கொடுக்கணும். இன்னேயாக நாளையாக இனி பிறவி நன்னாக. இன்னைக்கு கொடுக்குறியா, நாளை கொடுக்குறியா, நாளா நீ கொடுக்குறியா, என்னி கொடுக்குற. பெருமாள் ஆழ்வார்ல சொல்றார்,
வைகுந்தத்தமரரும் வைகுந்தம் புகுதலில் வாசலில் வானவர் வைகுந்தத்தமரமர மதிலம் புகுதன்னு வைகுந்தத்தமரரும் முனிவரும் வியந்தனர் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. மன்னவர் விதியே, விதியே மன்னவர் விதியே ஒரு பிராப்தம். அந்த பிராப்தம் ஏற்படவும் இல்லையோ, இவர் இங்கே சொல்றார், எனக்கு அதெல்லாம் தெரியாது சுவாமி, எனக்கு உந்தன் மொய்களற்கு அன்பையே முயல்கின்றேன். நான் முதல்ல என்னால முயல்கின்றேன்னா என்ன அர்த்தம்னா, என்னால முடியாதுன்னு விட்டார் ஆழ்வார், முதற்கவி ஆழ்வார். நான் முயல்கின்றேன்னா, ஆனா என்னால முடியாது. ஏன்னா தடுமாறி போடுறார். ஆழ்வார் பண்ண உபகாரத்துக்கு நாம் திரும்ப செய்ய முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தாரா, என்னால பண்ண முடியாது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஆழ்வார தடுமாறி போட்டார். ஏன்னா கண்ணனம்பெருமான் தானும் தூதனாக, பாண்டவ தூதனாக கௌரவர்களுடைய சபைக்கு சென்னான். அங்க போனா பெரிய பாதாளத்தை விட்டு கண்ணன பெருமான கீழே இறக்கணும்னு நினைத்தான் துரியோதனன். அவன் அங்க போய் நின்றுட்டு நேர போனா பெருமாள் தரதரன்னு முறிஞ்சுது. அவர் இருக்கக்கூடிய ஆசனம் பொய்யாசனம் விட்டான். அந்த பொய்யாசனமானது உடைஞ்சுது. பெருமாள் பெரிய திருமீனி எடுத்தார். ஏ மூடனே, நீ பண்றது பெரிய காரியம், எவ்வளவு தப்பான செயல் பண்ணுகிறாய். பாரத போரில் சந்திப்போர் பெருமாள் கோவம் வந்து கிடுக்குன்னு உள்ள வந்துட்டார். வெளில வந்தா விதுராழ்வான் அவர் பார்த்தார். இப்படி நடந்து வீதியில திருவீதியில பெருமாள் நடந்து வருகிற பொழுது நேர பார்த்தார். விதுராழ்வான் சுவாமி சுவாமி எழுதுட்டார்னா நேர உள்ள வந்துட்டார். பெருமாள் உள்ள வந்துட்டா தடுமாறி போயிட்டாரு. இல்ல எப்படி விதுராழ்வான் தடுமாறி போயிட்டார். பெருமாள் வந்துட்டார், உள்ள வந்துட்டார்னா பெருமாள் கண்ணா நீ இங்க ஏடுறியா இங்க ஏடுறியா இங்க உட்காருங்க இப்படி உட்கார். இதை தடவி தடி பார்த்தார். கீழே போட்டு ஒரு படுக்கையை போட்டுட்டு பெருமாள் ஏழு அதுல அமர்ந்தமோ இல்லையோ, அங்க போகும்போது அமுத்தி தானே உட்காந்து பார்த்தாராம். எனது பெருமாள் உட்கார்றது நம்ம உட்காந்து பார்ப்பாளா பார்த்தா இல்லையா, துரியோதனுடைய கூடவே இருந்து சாப்பிட்டேனோ இல்லையோ, அவனோட புத்தி ஏதாவது எனக்கு வந்து ஏதாவது முள்ளு இருக்குமோ தெரியலையே, பகவான் உட்கார்ந்தா அப்படின்னு பாக்கணும்னா அவ்வளவு தூரம் ஆயிட்டானா பதறி போயிட்டார். பெருமாளே உனக்கு நான் என்ன கொடுக்கணும். பெருமாள் பார்த்தா அப்படியே நின்றுட்டார். உடனே ஒரு வாழைப்பழத்தை எடுத்து தன்னுடைய தர்மத்திற்கு கேட்டார். கொண்டான்னு சொல்லி வாழைப்பழத்தை எடுத்து கொடுக்கிறார். பெருமாள் அவுது கொண்டார். கொடுத்தார். பார்த்தா கடைசியில பார்த்தா தோலை கொடுத்துருக்காரு. பழம் கொடுக்க பெருமாளே கண்ணா இந்த தீரு அப்படின்னு சொல்லிட்டு பழத்தை கொடுத்தாரு. பாரு பெருமாள் பண்ணார். ரொம்ப நல்லா இருக்கு, தோல் ரொம்ப ஆனந்தமா இருக்கு. இப்ப எல்லாம் எல்லாரும் தோல் சாப்பிடறது. ஒருவேளை அந்த கண்ணன் சாப்பிட்டது தான் இன்னைக்கு எல்லாரும் சாப்பிடறவங்களும் இன்னும் தெரியாது. ஆனா அவ்வளவு தூரம் தோல், பழமும் தோலும் நம்முடைய பசியை ஆக்காது, போக்காது. குதிரா நீ ஒருத்தம் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தடுமாறினாய் அல்லவா, பக்தியினாலே தடுமாறினாய். இங்கே ஆழ்வார் நம்மால் முயலாமையினாலே தான் முயல்கின்றேன், ஆச்சாரியன் செய்த உபகாரத்துக்கு நம்மால் திருப்பி செய்து விட முடியுமா என்று தடுமாறுகிறார் முதற்கவிகள். என்னால பண்ண முடியல. அங்கே விதுராழ்வான் தடுமாறினார். பகவான் வந்தது எதுக்கா, பகவான் மேல இருக்கக்கூடிய பிரீத்தியினாலே, அன்பினாலே ஆனந்தம் அடைந்து ஆர்த்தியினாலே பெருமாளே உனக்கு நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னு ஆனந்தப்பட்டவர். தானும் இதை கொடுக்கறது, பழத்தை கொடுக்குறா, தோலை கொடுக்குறா. பெருமாள் இவர் பழத்தை எடுத்து கொடுக்கறதுக்காக போறார். உன்னுடைய பக்தி, நீ தடுமாறி ஒரு பக்தனாக ஒரு தடுமாறி எனக்கு என்ன கொடுக்கணும்னு நீ நினைத்து ஆனந்தப்பட்டாய் அல்லவா, அப்பவே என்னோட வயலெல்லாம் ரொம்பிடுச்சு. அப்படி நீ எனக்கு தோல் கொடுத்தாலும் ஆக போறது இல்லை, பழம் கொடுத்தாலும் ஆக போறது இல்லை. ஆனா நீ செய்ததான அந்த தடுமாற்றத்திலேயே எனக்கு பக்தி பாரவசியத்தினாலே நமக்கு ஏற்பட்டது. எனக்கு எல்லாம் ஆனந்தமா போயிடுதுன்னு கண்ணன் அங்க தெரிவித்தான். இங்கே ஆழ்வாரும் இவர் பண்ற தடுமாற்றத்தை பார்த்தார். குருகூர் நம்பி அவர் இன்னும் இவருக்கு அனுகிரகத்தை பண்ணுவாரோ இல்லையோ, அவர் என்ன அனுகிரகத்தை பண்ணுவார் அப்படிங்கிறத அடுத்த பாசுரத்திலே பார்ப்போம். முயல்கின்றேன் மொய்கடக்கன்பையேர் பயனன்னாகிலும் பாகங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணி கொள்வார் புயல் நன்னார் முடிச்சோர் குருகோர் நம்பி முயல்கின்றேன் மொய்கடக்கன்பையே. அதனால அன்பு பிரத்யுபகாரத்திலே மூட்டியது. அன்பு எங்க போயிச்சு, திரும்ப என்ன செய்யணும் அப்படிங்கறத மூட்டித்தான். அதுக்கு இடமே தெரியல ஆழ்வாருக்கு, முதற்கவி ஆழ்வாருக்கு. அதனால அலமந்து போய் தடுமாறி போய் நிற்கிறார். இந்த அலமாப்பு எதனாலே அப்படின்னா, இது யாவ சைத்தன்யம், இது இவருக்கு இருக்கக்கூடிய பக்தி பாரவசியத்தினாலே. சைத்தன்யம்னா புத்தியோ இல்லையோ, இவருக்கு இருக்கக்கூடிய புத்தியில இவருக்கு தெரிஞ்சு போச்சு. முதற்கவிகள் இத்தனை நாளா அவரிடம் பாகவத சேஷத்துவத்தை காண்பித்திருக்காரு, அவருக்கு தெரியாதா? அதனால அவருக்கு
தடுமாற்றம் ஏற்பட்டது. என்னால் செய்ய முடியுமோ, ஆழ்வாருக்கு பிரத்யுபகாரத்தை பண்ண முடியுமோ என்று ஆழ்வாருடைய உபகாரத்துக்கு நம்மால் ஒண்ணும் செய்ய இயலாதுன்னு தடுமாறி போய் நின்னார் மதுரகவிகள். அப்படிங்கிறதான் இப்பாசுரத்திலே பூர்வாச்சாரியர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஏதோ மந்த மதிக்கு எட்டுனவாறே சில விஷயங்களை இந்த கோட்டியிலே விண்ணப்பம் பண்ணினேன். 10 நாளும் வந்திருந்து இந்த கோட்டியை அலங்கரித்தவர்கள் 10 பேருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடிக்கொள்கிறேன். அது 22ஆம் நாள் ஆழ்வார் திருநகரியே அடியாங்க செல்லணும். சென்று அங்கு ஆழ்வார் அதாவது மதுரகவிகளை திருப்படி தொழுது, ஆழ்வாருடைய திருப்படி தொழுது, பகவானுடைய திருப்படி தொழுது, அங்க பாகவதருடைய திருப்படிகள் எல்லாம் தொழுது, அன்னைக்கு இந்த இடத்துல அந்த 11வது பாசுரத்தை சாத்து முறையாக வல்லவனும் அவர்கள் எல்லாம் அங்க 12,000 தடவை கணு செலுத்தாம்ப சேவிக்க உள்ளார்கள். அதுல இந்த கோட்டியார்கள் எத்தனை பேர் அங்க வருவர்களோ அத்தனை பேர் வரவணும் அப்படிங்கிற பிரார்த்தனை இந்த கோட்டியிலே வைத்துக் கொள்கிறேன். அங்க வந்து அத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். இனி கொஞ்சம் நாள் ஆயிடுது, பரவாயில்ல. அதனால 10 நாளும் இத நடத்தி கொடுத்தது கோட்டியார்கள். 10 நாளும் அடியனுக்கும் ஒரு ஸ்ரத்தையை கொடுத்து 10 நாள் தொடர்ச்சியாக சொல்ல வேணும் அப்படிங்கிறதுக்கு ஆழ்வாருடைய கிருபை என்ன, மதுரகவி ஆழ்வாருடைய கிருபை என்ன, பகவானுடைய கிருபை என்ன, பிராட்டியினுடைய புருஷகாரம் என்ன, இதெல்லாம் ஏற்பட்டதுனாலதான் இது சொல்ல முடிந்தது. அப்படிங்கிறது 10 நாள் தொடர்ச்சியா சொல்லணும் அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் நமக்கு வேலைக்கும் போயிட்டு வந்து பண்ண வேண்டும். அது வந்து பகவானுடைய அனுகிரகம், ஆழ்வாருடைய அனுகிரகத்தால தான் அது நடந்தது அப்படிங்கிறது ஒண்ணும் இது சொல்வதற்கு இல்லை. நிச்சயமா அது ஆழ்வாருடைய அனுகிரகத்தால தான் அது நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை இங்கே தெரிவித்துக் கொண்டு பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த உங்க அத்தனை பேருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு ஸ்ரீநகரியாம் மகாபரியாம் தாமிரபர்ணித்வரே தட திந்திரணி மூலதாம்னே ஷடகோபாய் மங்களம் ஸ்ரீமதாரி ஸ்ரீநகரியின் ஆதாய கலிவரணே சதுஷ்கவி பிரதானாய பரகாலாய மங்களம் ஸ்ரீமதே ரமஜாமாத்ரமுனீந்திரா மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினே உயாது நித்யஸ்ரீ நித்தியமங்கள சொல்லி அமைந்து கொள்ளுகிறேன். கேசவன் சுவாமி தான் இது ஏற்பாடு பண்ணி அதை சொன்னார். அவருடைய திருவடிகளுக்கும் அவருடைய குடும்பத்தாருடைய கேபத்துக்கும் அவர்கள் எல்லாரும் பக்தி ஸ்ரத்தையோடு இருக்க வேண்டும் என்று ஆழ்வாருடைய திருவடிகளுக்கே அத்தையும் சமர்ப்பித்துக் கொண்டு அமைகிறேன்.